இயேசுவில் பிரியமான மக்களே, 17 வருடங்கள் 1200 தியானங்களை முடித்துவிட்ட வேளையில், உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றிவிட்ட வேளையில், ஆர்வத்தோடு இருப்பீர்கள் என்றால் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் கடவுளை குறித்து தாகமாக இருக்கிறார்களோ அங்கே தான் ஆண்டவர் தண்ணியை ஊற்றுவார். ஒவ்வொரு ஊழியருக்கும் கடவுள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தையும் மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கான கேரிசம் சொல்லுவாங்க, ஒரு காரியங்களையும் கடவுள் வச்சிருக்கிறார். நீங்கள் இன்னும் முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஞானத்தில் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி பெற்றவர்களாக மாறும் வரைக்கும் கூட கடவுள் காத்திருந்திருக்க கூடும். ஏனென்றால் என் வழியாக வருகிற பிரசங்கமானது, இறை செய்தியானது எதுவுமே நீங்கள் இப்படி செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் இரக்கமாக இருங்க, நல்லவங்களா இருங்க, அதெல்லாம் நான் எப்போவுமே சொல்கிறது கிடையாது. நான் எதை புரிந்து கொண்டேனோ, எதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேனோ, எதை நான் முழுமையாக நம்புகிறேனோ, நான் கண்டது, பார்த்தது, நம்பினது, அதைத்தான் மக்களிடத்தில் பேசுவேன். இதற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டு கால தேடுதல் இருக்கிறது. ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு லைனில் சொன்னாங்க, ஆனால் அவ்வளோ சுலபமான வாழ்க்கை இல்லை என்னோடது. ஒரு கத்தோலிக்க மதத்தில் பெற்றோரிடத்தில் பிறந்திருந்தாலும், பெற்றோரின் வழியாய் இப்படி கோயிலுக்கு நான் கட்டாயப்படுத்தப்பட்டு அழைத்து வந்திருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமையான போ 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 அப்படிங்கிறது தானே நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. அப்படி நான் தேமேன்னு உட்கார்ந்துருந்தாலும் எனக்குள்ள கேள்விகள் தான் இருந்தது. 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. மற்றவர்கள் சொல்வதனாலே நான் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே, இதோட முடிவு தான் என்ன, நான் எதுக்கு இங்கே பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன திட்டம்னு எனக்கு தெரியாமல் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், எல்லாரும் ஒரே விதமாக ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து கல்யாணம் பண்ணி பிள்ளையை பத்துக்கிறது இல்லை, என்ன வாழ்க்கை இருக்க முடியும், எல்லாருக்கும் ஒரே சைக்கிள்னால் இந்த உலகம் எங்கேயோ தப்பாக இருக்குது, அதுக்கு மீறி ஏதோ ஒன்று இருக்குது, அதை சொல்லித்தர மாட்டேங்குது இந்த உலகம் என்று பல 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 எதை எடுத்தாலும் எனக்கு கேள்விகள். என்னோடய மைண்டு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக திங்க் பண்ணும். ஒரு கேள்வி இருக்குன்னா அது 100 கேள்வியாக்கி தேடுதல். அதனால் நான் மற்ற மதங்களின் புத்தகங்களை வாசிக்கலை, நான் ரெகுலராக கிளாஸுக்கு போய் கற்றிருக்கிறேன். 2 வருட காலம் நான் பகவத்கீதாவை படித்தேன். என்ன அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்ன வேறுபாடு, குரானை படிச்சிருக்கிறேன், பிராணி ஹீலிங் படித்தேன். இவ்வளோக்கும் குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோரும் கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள். என்ன கடவுள் என்றால் யார் தான் உண்மையான கடவுள்? 30,000 கோடி தேவர்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு. எதை எடுத்தாலும் கடவுள் தான். அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறோமோ, எதை வேண்டுமானாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுபோல தான் பெற்றோர் சொல்லி கொடுப்பதனால நானும் அக்செப்ட் பண்ணுறனோன்னு எனக்கு இருந்தது. எனக்கு அதனால் நிறைய சிந்திப்பதனால என்னால் இப்படி அமுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. என் வாழ்க்கையில் என்னுடைய தேடுதல் அதிகமானது. பல இடங்களுக்கு சென்று நான் யார் கடவுளை பற்றி பேசுகிறாலும் சரி, மதங்கள் தாண்டி நான் கேட்பதுண்டு, வாசிப்பதுண்டு. ஆனால் தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன்னு வசனம் ரொம்ப ரொம்ப உண்மை. நான் கடவுள் தான் நேரடியாக எனக்கு பதில் கொடுப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எப்படி கடவுளை கண்டேன், ஒரு சாதாரணமாக வீட்டில் ஜெபம் பண்ணுறப்ப கடவுளை பார்க்கல. அது ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, மில்லியன் கணக்கான மக்களையும் மாற்றி இருக்கிறது. கடவுளோடு நடந்து நான் பெற்ற அனுபவங்கள் இந்த 17 ஆண்டுகள் ஏராளம். நான் 18 நாடுகளில் இயேசு ஆண்டவரை பற்றி போதித்திருக்கிறேன்.
மிக பயங்கரமான முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் மற்றும் மிலிட்ரி தேசத்தை உடைய நாடுகளில் தனி ஒரு ஆளாக சென்று மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் நான் பிரசங்கித்து இருக்கிறேன். இன்றைக்கு என்பது உங்களுக்கு கிடைத்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆகவே வெறும் வசனங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை பகிர்வும் என்னுடைய நம்பிக்கையை சொல்லும் பொழுது அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறப்போகிறது. நீங்கள் நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், கடவுளை பற்றிய அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் அதை வந்து விளக்கும் பொழுதுதான் கேட்கத்தானே விசுவாசம் வளரும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அறிவுள்ள ஞானமுள்ள இறை வார்த்தை பகிர்விலே வரும்பொழுது நமக்கும் அந்த நம்பிக்கையும் ஞானமும் வளரும். ஆகவே இறை செய்திக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வரப்போகிற ஒவ்வொரு இறை வார்த்தையும் உண்மையானது, அனுபவத்திலிருந்து வருவது. அதை நம்புகிறவர்கள் அநேக பேர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் பெற்றதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையோடு இறை செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் வருவோம். எல்லாரும் கண்களை மூடி. அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த இறை செய்தி வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ நீர் என்னை மறைத்து எங்கள் மத்தியிலே வந்து பேசுவீராக. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவரவர்களுடைய கேள்விகளையும் துக்கங்களையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். அவர்களுக்கென்று பிரத்யேகமாக நீர் பதில் சொல்ல வருவீராக, ஆற்றுப்படுத்த வருவீராக, ஆறுதல் கொடுக்க வருவீராக சுவாமி. இதோ இவர்கள் ஒவ்வொரு இறைவார்த்தையும் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கட்டும். அது 30, 60, 100 மடங்காக அது பலன் பெறட்டும். இவர்களின் மூலமாய் அநேக பேரும் பலன் அடையும்படி இன்றைக்கு உம்முடைய அருள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னுடைய முதலாவதான கேள்வி என்ன என்பது, கடவுள் என்றால் யார்? கடவுள் எப்படிப்பட்டவர்? யார்தான் உண்மையான கடவுள் என்று நான் தேடிக்கொண்டிருக்கையிலே நான் கடவுளை முதல்ல இந்த படத்தை பார்க்கலாம். இப்படியாக நான் கடவுளை தரிசனம் செய்தேன். அண்ட சராசரத்திலே நான் ஆண்டவரை தரிசனம் செய்தேன். அண்ட சராசரம் அப்படி விண்வெளி அப்படி விரிச்சு கிடக்கிறது. அவரோ மிக பெரியவராய் இருந்தார். அவர் அந்த இடத்துல அவ்வளவு பெரிதாய் அவரை பார்க்கும் பொழுது சொல்ல முடியாத நடுக்கம் எனக்குள்ள வந்துட்டு போச்சு. நான் கடவுளை பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிதாக அவருடைய வல்லமையோடு அவரை தரிசிக்கும் பொழுது நம்ம மனிதர்கள் எப்படி இருப்போம்னா ஒரு கடுகு போல இருப்போம். அவருக்கு முன்பாக நான் ஒரு கடுகு போல தான் தெரிஞ்சேன் அந்த அண்ட சராசரத்தின் படைப்புகளின் மத்தியிலே. அப்போதான் எனக்கு இந்த கொலைசியர் 1:15, 16, 17 வசனம் எனக்கு புரிய தொடங்கியது. கடவுள் அந்த நேரம் தரிசிக்கையில் அந்த நிமிடம் வரை நான் பல மதங்களை கற்றிருந்தேன், பல பேருடைய சொற்பொழிவுகளுக்கு சென்றிருந்தேன், பல புத்தகங்களை படித்திருந்தேன். நான் கத்தோலிக்க மதத்தில் தான் பிறந்திருந்தேன். ஆனால் நான் படிக்காத ஒரே ஒரு புத்தகம் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பைபிளை மட்டும் படித்ததே இல்லை என் வாழ்க்கையில். கடவுளை தரிசனம் செய்து எனக்கான உடன்படிக்கையை பெற்று நீ போதகராய் மாறுவாயின்னு ஆண்டவர் சொன்ன பிறகுதான், அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து தான் நான் பைபிளை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ பைபிளை வாசிக்கும் போதுதான் நான் அங்கே பார்த்த விஷயங்களும் காட்சிகளும் வசனத்தின் படியாகவே இருப்பதை நான் பார்த்தேன். இதோ இறை வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் விண்ணில் உள்ளவை நமக்கு விண்ணில் பார்க்கவே இல்லை எதையுமே.
நிமிர்ந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத காலம். வெறும வானத்தை கூட நம்ம சரியாக பார்க்கறது இல்லை. ஆனால் நாம் ஒரு சின்ன கோளில் ஒரு சின்ன தூசியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மொத்த அண்ட சராசரத்தில் நீங்களும் நானும் ஒரு கடுகு, அவ்வளோதான். இந்த விண்வெளி, இந்த பூமியை தாண்டி விண்வெளி விரிச்சுக்கிட்டே போகுது. அது எத்தனையோ சூரிய குடும்பங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள். நான் அந்த நட்சத்திரங்கள் வழியிலெல்லாம் நான் வந்தேன். அதனால் விண்வெளி ரொம்ப பெருசு, படைப்புகள் ரொம்ப பெருசு. நாம் ஒரு சின்ன புள்ளிங்க இதுக்குள்ள. விண்ணில் உள்ளவை இந்த மண்ணில் தொடக்க நூல் ஒன்றில் பார்க்கிறோம் எத்தனை எத்தனை படைப்புகள். மண்ணில் உள்ளவை எல்லாத்திலும் சரி, புலனாகுவை நமக்கு புரிதலுக்கு இருக்கிற சில காரியங்கள். நான் பல தேசங்களுக்கு சென்று இருக்கிறேன். முயல் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அமெரிக்க தேசத்தில் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கப்போ பார்க்குறேன், கங்காரு சைஸுக்கு முயல் ஓடுது. அவ்வளோ பெருசு அது. நான் ஏதோ பெரிய மிருகம் போல இருக்குன்னு நினச்சி அல்லறி அடித்து ஓடினா, முயலுங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? எனக்கு கங்காரு சைஸுக்கு இருந்துச்சு அது. நம்ம நிறைய விஷயத்த நமக்கு என்னன்னே தெரியாது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலை, மரம் செடி கொள்கள் வேறாக இருக்கிறது, மிருகங்கள் வேறாக இருக்கிறது. ரொம்ப பெருசு கடவுள் படைத்தவை, கட்புலனானவை. நமக்கு புரிதல்கிறதே ரொம்ப குறைச்சலான விஷயம். அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய அந்த பதவிகள் கூட, இன்னைக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வேலை என்னவாக இருக்குதோ சரி, உங்களுக்கு இன்னைக்கு வீடு வாசல் இருந்தாலும் சரி, என்ன இடத்துல இருக்கிறீங்களோ எல்லாமே கடவுளால் உண்டாக்கப்பட்டது. நம்மளால எதுவுமே உண்டாக்கப்படலை. கடவுள் மரத்தை கொடுத்தாரு, மனிதனுக்கு அறிவை கொடுத்தாரு. இதை பண்படுத்து என்று சொன்னதுனால இந்த மரத்தை வச்சு மனுஷன் இந்த பொருளை செஞ்சிருக்கிறான். கண்ணுக்கு சுற்றி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நாம் உருவாக்கவில்லை, அதை பண்படுத்தி இருக்கிறோம். அவ்வளோதான் மனிதனுடைய வேலையாக இருக்கிறது. அப்போது மனிதர்களாகட்டும், விண்ணுலகு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அவர் உண்டாக்காமல் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மனுஷனுக்குள்ள 6 அடி இருக்கிற மனுஷனுக்குள்ள தாங்குகிற அகங்காரம் தான் நிறைய இருக்குது. என்னையை கேட்காம என்னை எப்படி சொல்ல போச்சு, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல கூட நிறைய துக்கத்தோடு, அழுது, கோபத்தோடு, அகங்காரத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். உங்களுடைய எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, கடுகுக்கும் கீழே தான் அது இருக்குது. அனைத்தும் அவர் வழியாய், யார் படைச்சாரு? இயேசு வழியாய், அவர் வழியாய், அவருக்காக படைக்கப்பட்டன. முடிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்? நான் யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறேன்? நான் செத்து போகலான்னு இருக்கிறேன், நான் ஏன் வாழணும்னு எனக்கு தெரியலை. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான், நீயா பிறந்திருந்தா தானே நீயா முடிவு செய்வ. நீயா பிறக்கலையே, அவர் படைத்தார், அவருக்காய் படைக்கப்பட்டு இருக்கிறாய். ஆமென். இது இந்த தெளிவு வேணும். முதல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவாகுங்க. குணம் மாறும். குணம் மாறுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாறுமா? ஜீபுபா மாதிரி மாறுமா அப்படின்னு பார்த்தா, ஃபாதர் திருப்பி சொன்னார், 700 குடும்பத்தில் 1/10 வந்திருப்பீங்களா, கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்களான்னு. ஆனால் உங்களை தான் கடவுள் மாற்றுறதுக்கு தான் உங்களை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் மாறும் பொழுது சூழ்நிலை மாறப்போகுது. 10-15 கோர்ட்டு கேஸுகள் அவங்க மேலே. வாழ்க்கை கசந்து நினைவுகள் இல்லாதபடி, உணர்வே இல்லாதபடியான ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. 15 கேஸ் இருந்தால் வாரத்துக்கு 2 கேஸில் போய் ஆஜராகணும். பணம் சுத்தமாக இல்லை, ஆனால் எல்லாம் பணத்துக்கான கேஸு. புருஷன் ஓடிட்டான், பசங்க 2 பேர் தருதலை ஆயிட்டாங்க. ஒரு பெண்ணோட நிலைமை எப்படி இருக்கோ?
கடவுளை நம்பினார்கள். நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், அவருக்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அவருக்கான செயல்களை மாற்ற ஆரம்பிச்சாங்க. எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஜீபுபா ஒரே நாளில் நடக்கல, ஆனால் 5-6 வருஷம் பிறகு பெரிய அளவில் அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்தது. கடவுளுக்காக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம்ங்கிறது வெறும் எண்ணத்தில் மட்டுமில்ல, உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஒரு கடவுள் மேல் உள்ள அச்சமாக அது மாற வேண்டும். எல்லா நேரமும் அது உள்ளத்தில் ஓடணும். நான் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கேன், அவர் என்னை படைச்சிருக்காரு, அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இறை அச்சம் வரும். இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இறை அச்சமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறைவனுக்கு மேல் உள்ள அச்சம் என்னன்னே மக்கள் மறந்தாச்சு. எல்லாம் தப்பை பண்ணிட வேண்டியது, புரட்டு பண்ண வேண்டியது, கள்ள தொடர்புகளை பண்ண வேண்டியது, கோர்ட்டு கேஸை பண்ண வேண்டியது, என் பிரச்சனை கடவுளுக்கு தெரியும்னு சொல்ல வேண்டியது. கடவுளை தேடி வர்றதும் கிடையாது, பூசைக்கு வர்றதும் கிடையாது. ஆனால் கடவுள் என்னோட நல்ல உள்ளத்தை அறிஞ்சிருக்காருன்னு சொல்ல வேண்டியது. இது எல்லாமே தூஷணம் முதல்ல. ஏன்னா ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் எப்படி சொல்கிறோன்னா, எனக்கு அவருக்கு என்னை தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. செய்கிற தப்புகளுக்கு அவர் உடந்தை என்று சொல்லுகிறோம். ஜாக்கிரதையாக இருங்க. கடவுள் மேல் உள்ள அச்சமே, திருப்பி சொல்லுங்க, கடவுள் மேல் உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அங்கதான் ஞானமே வருதான். அந்த பயம் இருந்தாதான் த விஸ்டம், ஞானம் என்று சொல்லப்படுவது ஜீரோலேருந்து வளர ஆரம்பிக்குது. இறை அச்சம் இல்லை அப்படின்னும் பொழுது வாய்க்கு வந்ததை சொல்றது, கடவுளே இல்லைன்னு பேசுறது, எங்க நீ கடவுளை பற்றி அப்போ இந்த வந்து நிற்க சொல்லு அப்படின்னு ஏளனம் பண்ணுறது, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத பெருமையாக பேசுறது. வீடுகளில் இன்னைக்கு வந்து அதான் இந்த தெரியுதுல்ல எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்போ இறை அச்சம் அந்த இடத்துல இல்லாத பொழுது ஞானமே தொடங்கவே இல்லை. அவங்க பெரிய இன்ஜினியராக இருந்து உலகத்தில் என்ன கிழிச்சாலும் என்ன ஆக போகுது? 4 வீடு வாங்கி என்ன ஆக போகுது? பெரிய ஆளாக இருந்து என்ன ஆக போகுது? 4 பேர் நல்லா ஜால்ரா தட்டி புகழ்வா. ஹலோ, பரலோகம் போக முடியாது அதை வச்சு. இறை அச்சம், இந்த வசனம் கடவுளுடைய படைப்புகளை நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இறை அச்சம் வர வேண்டும். அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அவர் தான் முதல்ல வந்தார், கடவுள் தான் முதல்ல தோன்றினார். ஒன்றுமே இல்லை, அது அப்ப எதுவுமே இல்லை, ஒரு மண்ணு கல் தூசி எதுவுமே இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தார். எல்லாமே இருட்டாக கிடந்துச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து அவர் உருவாக்க ஆரம்பித்தார். அவரோடு இணைச்சு தான் இன்னைக்கு நிற்கிது. அவர் இல்லாமல் அது இயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கல் இன்னைக்கு விண்வெளியில் மிதக்குதுன்னு சொன்னால் கூட அது கடவுள் இல்லாட்டின்னு அங்கே மிதக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோடு இணைந்து நிலை பெற்று இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு கல்லோ மண்ணோ வான்வெளியில் அவரோடு இணைஞ்சு தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குன்னா மனிதனுடைய வாழ்க்கை எம்மாத்திரம். முதல்ல எம்மாத்திரம். நமக்கு குழந்தை பிறக்கும் போது தாய்மார்களாக இருந்தால் வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கும் போது தடவி தடவி தெரியும் அது உதைக்கிறது வளர்றது அப்படின்னு ஸ்கேனில் பார்க்குறோம். அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எல்லாரும் தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது போல் உள்ளே போங்க. இப்போ உங்களை கேட்டால் கடவுள் உங்களை படைத்தார் கிடையாது. கடவுள் தன் சாயலாக மனிதர்களை உண்டாக்க நினைத்தார். குரங்கை படைச்சாரு, மிருகத்தை படைச்சாரு, மீன் இனத்தை படைச்சாரு, மரத்தை படைச்சாரு, கோள்களை படைச்சாரு. எதுவுமே அவரோட சாயல் இல்லை. அன்பு செய்வதற்காய் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார்.
இன்னைக்கு அவர் என் சாயல், இந்த பிள்ளை என் சாயல், அந்த பிள்ளை என் சாயல் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வேறொன்றை தேடிக்கொண்டிருக்கவே மாட்டீங்க. முதல்ல எல்லாருமே இங்கே கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி அவர் படைத்த பொழுது நம்மை அவர் எண்ணத்திலே நம்மை உருவாக்கினார். முதல்ல எண்ணம் தான் அவர். எத்தனையோ ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, உலகமே இல்லை அப்ப, கோள், ஒரு பூமிங்கிற கோளே கிடையாது அந்த இடத்துல. என்னுடைய சாயலாக ஒருத்தர் எந்த ஏரியாவில் அப்படியே பார்த்தாரு. அவருக்கு தெரியும் இந்தியா வரும், பின்னாடி தமிழ்நாடு வரும், இந்த இடத்துல போடு, இன்னாருக்கு பிள்ளையா பறக்கிறது, இப்படி படிப்பாங்க, இந்த வேலையை செய்வாங்க, இப்படி வாழ்நாள் அமையணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி 10 வயசு ஆரம்பிக்கும் பொழுது சூசிங் த சாய்ஸஸ் அப்படின்னா என்ன, எதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற உரிமையும் நமக்கு கொடுத்துட்டார். யாரையும் கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்தினா எதுவுமே நிற்காதீங்க. ஒரு குழந்தைய எடுத்து, இந்த பையனை எடுத்து இந்த மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்கான். அன்னைக்கு ஒரு அம்மா பிடிச்சி வச்சு இந்த மாதம் பூரா அந்த மஞ்சள் சட்டையை போட வைக்குதுன்னா, சின்ன பையன் தானே, அவனே வெறுத்து போவான். எனக்கு ஏன் இப்படி கொள்கிற, என்னை ஏன் இப்படி மஞ்சள் சட்டையிலே வைக்கிற, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு வேணான்னு சொல்கிற அறிவு அவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வகை வகையான ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்குறோம். அதான் சாய்ஸஸ். அது போல தான் கடவுள் நல்லதை எடு, வேடாம்னா எப்படியோ போ, ரெண்டையுமே வச்சுட்டார் நம்ம முன்னாடி. நீ நல்லதை எடுக்கும் பொழுது பாதை ஒவ்வொரு வகையாக போகிறது. கெட்டதை எடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான தண்டனை, அந்த பாலைவனத்தில் மக்கள் சுற்றுனது போல நம்மளும் சுற்றி சுற்றி திரும்பி வந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. வந்த இடம் ரொம்ப வருஷம் கழித்து சுற்றி வந்து திருப்பி இந்த பக்கம் போக விடும். கடவுள் கடைசியாக எல்லாருக்குமே நலமான திட்டத்தை தான் வச்சிருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட், உள்ளே போய் புரிஞ்சுக்க. போதில் எல்லாருக்குமே என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நலமான திட்டத்தை தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம சாய்ஸஸில் என்ன பண்ணுறோம், கெட்டதை எடுத்துக்கிறோம். கெட்டதை எடுக்கிறதால சுற்று வட்டாரத்தில் சுற்றி சுற்றி திருப்பி வந்து சேர்றதுக்கே 6 வருஷம் ஆயிடுது. உன்னோட கோபத்தினால நீ இழந்தது நிறைய, உன்னுடைய வன்மத்தினால இழந்தது நிறைய, உன்னுடைய ஆசைகளினால இன்னைக்கு இழந்தது நிறைய. இன்னைக்கு பண விஷயமா இருக்கட்டும், 10% வட்டி கொடுக்குறா, அவன் இந்த காசை கொடுத்தா அப்படி கொடுப்பானா, ஆசைகள் தானே மனுஷனுக்கு. கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க, ஏமாந்து போகிறோமா, ஏமாந்து போனதுக்கப்புறம் யாருக்காவது, நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல யாருக்காவது காசை கொடுத்துருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. அதுக்கு பிறகு தப்பான சாய்ஸு, தேவையில்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்தாச்சு, பணம் திரும்பி வரல. உங்களுக்கு அழுக, கண்ணீர், பிரச்சனை, அவனோட பிரச்சனை, அதை போய் சொல்ல, 2 வருஷம் பின்னாடி திரிய, திரும்பி வந்து அந்த பணம் வருது, வந்தால் நிம்மதி, வரலன்னா இப்போவாது ஒளியட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வருவதற்கே 3 வருஷம் பிடிக்குது. ஏன்னா தப்பான சாய்ஸ். கல்யாணம் பண்ணுறாங்க, ஓரியாடி கல்யாணம் பண்ணி கடைசியில் டிவோர்ஸ், அது இதுன்னு போய் முடிச்சுட்டு வர்றதுக்கு 6 வருஷம் ஆகுது. தப்பான சாய்ஸ் இன்னைக்கு எடுக்க எடுக்க ஃபுல்லாக ஃபோனில் இன்றைக்கி விபச்சாரங்களை கள்ள தொடர்புமா அடிக்க அடிக்க வாழ்க்கை வீணாக சுற்றிக்கிட்டே இருக்குது. யாரும் நல்ல பாதையில் போய் நலமான திட்டத்தை காண்பதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நலமான திட்டத்தை பார்க்க முடியல. இறை செய்தி எதற்காக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், எது நல்லது எது கெட்டது. இன்றைக்கி அதான் ஃபாதர் சொன்னார், அழிவுக்கு உரியது எது, அழிவற்றது எதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. டிஸ்சர்ன்மெண்ட், புரிதல் உனக்கு இருக்கணும். இறை செய்தியை கேட்க கேட்க விசுவாசம் வளரும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு அங்கிருந்து தான் ஞானம் வளரும். ஞானம் வளர்ந்தாதான் எது சரியான பாதை என்று சொல்லி கண்டுபிடிச்சு வேகமாக தன்னுடைய காரியத்தை நகர்த்த முடியும். உங்களுக்குள்ள ஞானம் இருந்தால்தான் உன் பிள்ளைகளை நீ சரியா வளர்க்க முடியும். உங்களுக்கே ஞானம் இல்லாத பொழுது, எது சரி தப்புன்னு தெரியாத பொழுது, உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல வழிகாட்டுதலை செய்ய முடியாது. இன்னைக்கு அதனால தான் பிள்ளைங்க தப்பான பாடங்களை எடுத்து படிக்கிறாங்க, கடைசியில் ஃபெயில் ஆகி போய் நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆசைகளுக்கு தள்ளி விட்டீங்க. உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப இன்னைக்கு ஜாதி பார்க்காத கல்யாணமே கிடையாது. ஜாதி முக்கியம்னு சொல்லி முதல்ல அதை எடுத்து கல்யாணம் பண்ணிடுறீங்க, ஜோராக பண்ணுறீங்க. ஏன் ஜாதிக்கு ஜாதி சரியாகத்தானே போச்சு? ஏன் இப்போ இவ்வளோ டிவோர்ஸ் ஆகுது? ஏன் வெளியே வர்றாங்க?
ஜாதி மட்டும் போதுமானதாக இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு யாருமே தோபியாத்து சாரா போல கடவுளுக்காக காத்திருக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஆபிரகாம் காத்திருந்தார் தன் பிள்ளைக்கு, ஈசாக்குக்கு எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார். யாருமே இறை செய்தியை கேட்கறது இல்லை இல்லை. அப்போ எப்படி கல்யாணம் முடியும்? ஜாதிக்கு ஜாதியை பாரு, படத்துக்கு படத்தை பாரு, அப்போ கல்யாணம் பண்ணு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நூற்றாண்டில் அத்தனை இன்னைக்கு டிவோர்ஸில் நிற்கிது. வாழாமல் நிற்கிறதுல நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்களா? இல்லையே. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவை இறைவனுடைய செய்தி. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு புறந்தள்ளி கேட்காம உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானமும் இல்லாமல் போகும் என்பார்ந்தவர்களே. ஏனெனில் உன் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் அவரே. உன்னுடைய உள் உறுப்புகள், உன்னுடைய எலும்பு மஜ்ஜை, அதிலிருந்து உருவாக்கியவர், தாயின் கருவிலே உருவாக்கியவர் அவரே. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உனக்கு நலமான திட்டத்தை வச்சிட்டார். இன்றைக்கு நலமான திட்டத்தை நோக்கி தான் நான் பயணம் செஞ்சுருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு கரெக்டாக கடவுள் இதைத்தான் சொன்னார், அதை நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு தெளிவாக அவர் சொன்னது கேட்டுச்சு. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஞானம் இல்லாமல் ஓடுகிற மக்களே, ஓடுகிற ஓட்டத்தோட முடிவு என்ன தெரியுமா? நரகமாய் இருக்கும். நரகமாய் இருக்கும். அந்த ஓட்டத்துக்கு இங்கே அதுக்கு உண்டான நேரத்தை, வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட நேரத்தை கடவுளுக்காக பயன்படுத்தலைன்னா நித்தியத்திற்கும் நரகத்திற்கான நேரமாய் மாறி விடுகிறது. அலர்ட் ஆகுங்க. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலேயே இப்படிப்பட்ட இறை பகிர்வுகள், கரிஸ்மேட்டிக் பிரேயர் நிறைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மற்றவர்களை போல நீங்களும் இறை செய்தியை வாசித்து அனல் உள்ளவர்களாய் மாறுங்கன்னு சொல்ல வந்துட்டாங்க. சொன்னாலும் அவங்க ஏற்பாடு பண்ணாலும் வந்து உட்காரணும்ல, நம்ம கேட்கணும்ல. நிறைய கேளுங்க. கேட்க கேட்க விசுவாசம் வளரும். உங்களுக்கு அகங்காரம் வருதா, பெருமை வருதா, பீத்தல் வருதா, என்னால் தான் எல்லா காரியம் ஆச்சுன்னு வருதா, மண்டக்கரவ தலைக்கு மேலே சுத்துதா, ஸ்டாப் பண்ணணுமா? திருப்பாடல் 139 தினந்தோறும் வாசிங்க. என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அவர் கொடுத்த உருங்கது, அவ்வளோதான். அவரால் எல்லாம் படைக்கப்பட்டது, அவரால் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது, அவருக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்தான் நமக்கு உரு தந்தவர். நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம், பாருங்க, இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் மேல் உள்ள அச்சம், the fear of the Lord, எத்தனை முறை பைபிளில் வருது தெரியுமா? 300 தடவை வருது. ஒரு காரியத்தை ரிப்பீட் பண்ணாலே, 2வது தடவை போட்டாலே முக்கியத்துவம்னு அர்த்தம். பைபிளில் 300 இடங்களிலே கடவுள் மேல் உள்ள அச்சம் பேசப்பட்டிருக்குதுன்னா அப்போ அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் என்ன? அதோட கணாகணம் என்ன? கடவுள் மேல் உள்ள அச்சம் தாங்க பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை. அந்த அச்சத்தை வளர்த்து கொள்வதற்கு நிறைய ஞானத்தை தேடுங்கள். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆளாக பைபிளை வாசிக்கிறேன். ஒரு ஃபாதர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாரு, வாமா உன்னோட சாட்சியத்தை சொல்லுமான்னாரு. ஒரு 6 மாதம் எனக்கு பிரசங்கிக்கலாம் தெரியாது. எங்கள் வீட்டில் ஃபாதரும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. நான் என் வாழ்க்கையில் நற்செய்தி கூட்டத்துக்கே நான் போனதும் கிடையாது. நான் பேசி செஞ்சது தான் நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கொண்ட முதல் நற்செய்தி கூட்டமே. இப்படி பேசுவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு புது ஸ்டைலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னுவாங்க. காரணம் என்னென்னா, நான் யாரையும் பார்த்ததில்ல. பார்த்தா தானே காப்பி அடிக்கிறதுக்கு, பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 6 மாதம் ஆகிருக்குது. திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் தனி ஒரு ஆளாக அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கீங்க, எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் ஏறி வந்தேன்ம்மா, அப்படி காரைக்குடிக்கு வந்தேன். அப்போ இனிமேல் நானும் உங்கள் கூட வரேன். நான் அப்படி பார்த்தேன், வாட், நான் நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருந்தேன். நான் இதை விட்டு வெளியேறும் பொழுது 17 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியேறின பொழுது 17 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சம்பளம் 80,000 ரூபா. அந்த வேலையை நான் விட்டுட்டு செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் ஏற்கனவே டோஸ் விழுந்துட்டுருக்கு. ஏன்னா 80,000 ரூபாய் சட்டுன்னு
காணாம போச்சு. அவரா வீட்டில் லோன் போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு 80,000 ரூபாவை நீ விட்டுட்ட, நீ இப்படியே போனா என்ன ஆக போகிற அப்படிங்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருங்க, நல்லா போகும், எல்லாம் பேசாமல் இருங்கன்ட்ட. இந்த பொண்ணு வந்து உங்கள் கூட நான் எங்கே பார்த்தாலும் வரேங்குது. அந்த ஒரு பெண்ணை நினச்சி நான் என்ன நினச்சேன்னா, நமக்கே வருமானம் இல்லை, இந்த பிள்ளை பஸ்ஸில் சேர்த்து கூட்டிகிட்டு போய் பஸ் டிக்கெட் போடணும், டீ கேட்கும், வடை கேட்கும், சாப்பாடு கேட்கும், இதெல்லாம் வெட்டி தண்டம். இந்த பொண்ணுக்கு நம்மளால் வந்து சாப்பாடு போட்டு கட்டுப்படி ஆகாது. என்கிட்ட காசு இல்லை, ஏன்னா என்கிட்ட வருமானம் இல்லை. அப்போ 6 மாதத்தில் வந்து நான் வெறுமை வந்து ஒரு மணி நேரம் என் சாட்சியத்தை மட்டும் சொல்வேன். கடவுளை கண்ட விதம், அந்த பரலோக காரியங்களெல்லாம் சொல்லும் போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் மக்களுக்கு. புதுசாக வேற இருந்தேன் நான், என்னை அறியாத மக்கள் அவங்க. அவளை சொல்லுவேன். அப்புறம் ஃபாதர் விட்ட வந்து வெறும் சாட்சியம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன்னா அவங்களும் ஒன்றும் தர மாட்டாங்க. சரிம்மா சந்தோஷமாங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க, நானும் கிளம்பிடுவேன். அப்போ பைசாவே இல்லாத சமயம். அதனால நான் இந்த பொண்ணு வந்தவுடனே நான் சொன்னேன், சும்மா இருமா, ஏற்கனவே நானே பரதேசி குளத்தில் சுற்றிட்டு இருக்கேன், இப்போ நீ வேற என் கூட வராத, நீலாம் வராத, அதை கோ அப்படின்ட்டு போயிட்டேன் நான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனவுடனே திருப்பி 2 தடவை ஃபோன் அடிச்சிச்சு. இல்லை எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், உன்கிட்ட சொன்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அதனால் வந்து எனக்கு முதல்ல காசும் இல்லை, அதனால் நான் உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் இந்த பொண்ணு என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இல்லை சகோதரி நான் உங்கள் கூட வருவேன்னு. என்னடா இது தொந்தரவாக போச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஒருத்தவங்க வந்து என் கூட வரேன்றாங்க, அது அப்படிலாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாக்கு தத்தத்தின் மீது நீ நிறைய பேரை சேர்த்துக்க போகிற. அது வந்து கேட்கும் போது எனக்கு ஒன்றும் புல்லரிக்கலை, எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்னது, ஒரு ஆளை சேர்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கூட்டமாக வருவாங்களா, நான் சேர்த்துக்கணுமா, எதுக்கு அப்படின்னு. அவங்க உனக்கு உதவியாக இருப்பாங்க, இந்த ஊழியம் பெருசாக வளரும், பெரிய அளவில் இது போக போகுது, அதனால் மக்களை வந்து அப்படி விரட்டி விடாத, அவங்க உனக்கு உதவியாகவும் இருப்பாங்க, அவங்களும் ஞானத்தை பெற்று வளருவாங்க, கடவுள் மேல் உள்ள அச்சத்தோட ஒரு குரூப் வளரும், அது அப்படி தான் ஆகும், ஊழியம்ங்கிறது அப்படி தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வந்து 4 பேர்த்துக்கு வச்சு இவங்களை பராமரிக்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருந்தது. அன்பார்ந்தவர்களே, 17 ஆண்டுகள் நான் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோடு பயணிக்கிறவர்களாக 400 பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வேலை இருக்குது, யாருக்கு லீவ் இருந்துச்சோ அவங்க மட்டும் வந்தாங்க. 30 பேர் போன வாரம் வந்து எல்லார் வீடுகளையும் சந்திச்சாங்க. இன்னைக்கு சனி ஞாயிறு கொஞ்சம் பேர் வருவாங்க, அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கா, அந்த பக்கம் ஒரு 50 பேர் போவாங்க. இப்படி மக்கள் தானாக வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கிருந்து உணவு வருது, எங்கே சமாளிக்கிறேன், டீ காஃபி யார் கொடுக்குறா, எதுவுமே என் கணக்கிலே கிடையாது. ஆம், வானத்து பறவைகளை நோக்குங்கள். உங்களுக்கு இன்றைக்கி 1000 கவலை இருக்கலாம், வெளியில் போய் பாரு, இயற்கையை பாரு, செடி கொடிகள்லேருந்து வானத்து பறவைகளை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அது நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதும் இல்லை. மனுஷ பிறவி ஒன்று தான், ஈன பிறவி. ஒரு வீடு பத்தாதுன்னு 4 வீடு. எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வைக்கிறது, எவ்வளவு நகர்ந்தாலும் பத்துறதில்லை. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை. பரலோகத்துக்கு போவியான்னு கேட்டால் அதை பற்றியான அறிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பறவைகள் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் நமக்கு சாப்பாடு போடுவார்னு சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். நான் 2 பேருக்கு பயந்தேன், 10 பேருக்கு பயந்தேன். சட்டுன்னு 30 பேர் ஆச்சு. எனக்கு கணக்கு வைக்க முடியல. நான் அவங்களுக்கு பராமரிப்பை பண்ணவே இல்லை. அது என்ன நடக்குதுன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் வர்றாங்க போகிறாங்க. திடீர்னு எல்லாரும் சேர்ந்து சென்னையில் போய் ஒரு வீட்டில் 50 பேர் தங்குறோம். ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது. 17 ஆண்டுகளாக நடக்குதுன்னா நீங்கள் பாருங்கள். நாகர்கோவிலுக்கு போனால் ஒரு 60 பேர் போய் நிற்கிறோம். மக்கள்லேருந்து பங்கு பேரவையிலேருந்து எல்லாம் திகைக்கிறாங்க. இந்த ஊழியம் வந்துச்சுன்னா எங்களை பற்றி ரொம்ப அடிக்கடி கூப்பிட்ற ஊர்கள் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, மிரபல்லா ஊழியத்தை கூப்பிட்டோம்னா பெரிய குடும்பமாக வருவாங்கடாப்பா அப்படின்வாங்க.
அப்போ அப்படி தான் நாங்கள் பயணிக்கிறோம். எப்படி பயணிக்கிறோம்? எப்படி எல்லாருமே தங்குறாங்க, எங்கே தூங்குறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க தெரியாது. கடவுள் தான் எங்களை பராமரிக்கிறார். மக்கள் ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அது உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். எல்லா மக்களும் உலகத்தில் அடி வாங்கிட்டு தான் கடவுளை தேடி வராங்க. ஒரு மாத சம்பளம் 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10,000 to 15,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு பண்ண மக்கள் இருந்திருக்காங்க. கடவுளை நம்பி வரும்பொழுது சுகம் அடைகிறார்கள். அதுக்கப்புறம் மருத்துவர் பக்கமே போகிறதில்ல. அப்போ அந்த 15 ரூபாயில் 5 ரூபாயோ 8 ரூபாயோ என்ன பண்ணுறாங்க, ஊழியத்துக்கு மக்களோட மக்களாக இருப்பதற்கு செலவு செய்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறாங்க, திருப்தியாக இருக்கிறார்கள். கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அவங்க மற்ற மக்களுக்கு ஒளியான மக்களாய் அவர்கள் வாழ்ந்து காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். நாம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், நம்ம இருந்தால் தான் குடும்பம் விளங்கும், நம்ம தான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை என்னைக்கு கைவிட்டு கடவுள் தான் பராமரிக்கிறவர் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் எப்போ அடிபணிங்கிறீங்களோ உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்து சேரும். ஆமென். கடவுளை நேரில் பார்த்ததுனாலேயே நான் அப்படியே கடவுள் மேலே பற்றாயிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பல பேர் நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் முட்டாள்தனமான எண்ணங்கள் தான். ஐயோ, இந்த இடத்துல கூட வந்து உட்காந்து நிறையா பேர் நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் முட்டாள் மாதிரி நம்மளும் நினச்சிக்கிறது தான். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. இயேசுவே, நீங்கள் ஒரு தடவை இறங்கி வந்து எனக்கு ஒரு காட்சி கொடுக்க பார்க்கலாம், நான் அப்படியே உங்களுக்காகவே வாழ்வேன். அப்படிலாம் பார்க்குறதால யாரும் வாழ முடியாது. நல்லா பார்த்துட்டு வெளியில் போய் நான் பார்த்தேனா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு போவோம். நம்ம பொழப்பை பார்க்க நம்ம வேகமாக போயிடுவோம். அதனால தான் கடவுள் வந்து பேசுகிறதே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கிட்டே ஏன் கடவுள் வந்து நிற்கிறது இல்லைன்னா, நம்ம அவங்கள அவமரியாதை பண்ணிட்டு தான் போவோம், அலட்சியம் பண்ணிட்டு தான் போவோம். நமக்கு அதனுடைய கனாகனம் முதல்ல தெரியறதில்லை. அதனால தான் கடவுள் எல்லாருக்கிட்டே வர்றதே கிடையாது முதல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கடவுளை எனக்கு யாருன்னே தெரியாது. நான் வந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து பேசுகிறார் எல்லா இடத்துலையும், ஊழியம் பெருகுகிறது, மக்கள் மனமாற்றம் அடைகிறாங்க. ஆனால் எனக்கு காலம் எடுத்தது. நான் கொஞ்சம் காலம் எடுத்து தான் கடவுள் என்றால் யார், என்ன குணாதிசயங்களை கொண்டவர் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஒருத்தரை வந்து பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், ஒரு நல்ல மனுஷங்கன்னு நினச்சிட்டு போகலாம். ஆனால் முழுசாக அன்பு செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் இருக்க புருஷன் பொண்டாட்டியே முழுசாக ஒன்றும் அன்பு செய்ய முடியறதில்ல. இன்றைக்கி ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் அடி வச்சு கலட்டுது. பை த வே, நான் என்னையை பற்றி சொல்லிடுறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனால ஏதோ சிஸ்டர்னு போட்டிருப்பீங்க. சில பேனர்லாம் அருட்சகோதரி கேரளின் போட்டு தள்ளுறாங்க. நோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய பையன் இருக்கிறான். ஓகே, ஸோ ஐ எம் மேரிட். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அடிதடி தான். நம்ம சொல்கிறது அங்கே புரியாது, அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறதில்ல, அதோட தான் வண்டி ஓடுது. அப்படி இருக்கிறப்போ அன்பெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பிச்சுக்கிட்டுலாம் வராது. கடவுளுக்கு பக்கத்தில் நிற்கிறப்ப அன்பெல்லாம் மனுஷனுக்கு வந்து பெருசாக வராதுங்க. பேதுரு கடவுளோட இருந்தார், முட்டிக்கிட்டு தான் நின்றுச்சு. யூதாசும் கடவுளோட தான் இருந்தார், அவருக்கு முட்டிக்கிட்டு தான் நின்றுச்சு. அவருடைய சகோதரர்களும் வந்து நின்னாங்க, உங்கள் இடப்பக்கமும் வலப்பக்கமும் நிற்கட்டுமா ஆண்டவரேன்னு முட்டாள்தனமாக கேட்டு கடுப்படிக்க தான் செஞ்சாங்க. நிறைய படித்த மெத்த மேதாவிகளான மறைநூல் அறிஞர்கள், தேவாலய குருக்கள், பரிசேயர்கள் எல்லாம் தான் இருந்தாங்க. யாருக்காவது அன்பு வந்துச்சா? சில மக்களுக்கு வந்துச்சு. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க எல்லாம், நீர் மெசையான்னு சொல்லி பின்னாடி வந்தாங்க. சிலுவை நேரத்தில் யாருக்காவது அன்பு வந்துச்சா? மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு குணம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பை கொண்டு வர்றது. இருக்கிறதுல அதான் கஷ்டம். நீங்கள் யாரையாவது நினச்சி, ஐயோ என் பிள்ளைனா எனக்கு அப்படித்தான் உயிர், இப்போ வயசு அதுக்கு 15 இருக்கணும், அதனால தான் அது உயிராக இருக்கும். 25-30 பாருங்க, நீங்கள் தான் அதுக்கு எதிரியாக நிற்பீங்க. இது நிதர்சனம். அவன் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டான், உங்கள் பேச்சு அவனுக்கு பிடிக்காது. எங்கடா தொலைஞ்சி எவ்வளையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொலைஞ்சா போதுங்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளுங்க பிள்ளைங்க. அப்போ மனித அன்பு ஒரு வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் இல்லை. மனிதனுடைய ரொம்ப வீக்னஸ் வந்து உண்மையான அன்பு கிடையாது. நம்மளோட மாறுபாடு உள்ள அன்பும்
மாறுபாடே இல்லாத உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்ம அன்பினாலே முன்குறித்து வைத்தார்னு இறைவார்த்தை சொல்லுகிறது. நம்மளை கொண்டு வந்ததே அவருடைய அன்பினால தான் கொண்டு வந்தார். அப்பவே கொண்டு வந்தவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. உலகத்தில் முதன் மனுஷன் தொடங்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது 7000 வருடம். அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பான எத்தனை வருஷம் முன்னாடி? பில்லியன் இயர்ஸ் அகோ கடவுள் நம்மளை அன்பு செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அன்பு செய்கிறார். அவருடைய நாட்களின் அன்பும் நம்மளோட மாறுபடுகிற அன்பும் ஒத்தே வராது. எனக்கெல்லாம் நான் இந்த இடத்துல நின்று என்னையவே சொல்கிறேனே, நல்லா ஒரு காரியம் நடந்தால் செம்ம அன்பாக இருப்பேன். ஆனால் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்தேன் நான். அது எப்படி நீங்கள் அப்படி செய்ய போச்சு, அதுன்னு அந்த ஆள் அப்படி சொன்னால், நீங்கள் என்னை அம்போன்னு விட்டுட்டீங்க, நீங்கள் சரியில்லை அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா மாறுபாடு உள்ள அன்பு தான் நம்மளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பை எனக்கு கண்டு உணர்றதுக்கு நான் அதுக்கு ஈக்குவலாக போகவே முடியாது மனுஷனால். ஆனால் இந்த சின்ன வாழ்க்கையில் நான் அவருக்கு என் செயல்களின் மூலமாக நான் அன்பு செய்கிறேன்னு நான் சின்னதாக தாங்க காட்ட முடியும். அதை நம்ம எல்லா மனுஷங்களுமே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் உதவி செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிறத பகிரலாம். இந்த சின்ன விஷயமே நம்ம கொஞ்சமாக தான் கடவுளை அன்பு செய்ய முடியும். உங்களோட அன்பை மிகுதி செய்யாமல், மிகுதி ஆக்காமல் பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழையவே முடியாது. நான் நிறைய நேரத்தில் அவரை விட்டு இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடலான்னு தான் இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல நிற்கிறது இந்த ஆல்ட்ரை தாண்டி இந்த பக்கம் இருக்குல்ல, இது வேற ஒரு உலகம். இங்கிட்ட இருந்து அந்த பக்கம் வேற ஒரு உலகம். இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒன்றும் புனிதரும் கிடையாது, அந்த பக்கம் பாவிகளும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து பாவிகள் தான். ஏன்னா மனிதர்கள் ஒருவரும் பரிசுத்தமில்லை இந்த வசனம் சொல்லுது. நான் இப்போ தானே போய் சத்தம் போட்டுட்டு வந்திருக்கேன்றேன். அப்போ எனக்கும் ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருமே மனுஷங்க தான் இங்கே. ஆனால் இந்த இடத்துல வர்றதுக்கும் உட்கார்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நிமிஷமும் இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பெரிய பிசாசின் போராட்டங்களை சந்தித்து அதனோட போராடி இன்னைக்கு உங்களுக்கு கடவுளுடைய ஒரு இரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு போராடி நிற்கிறதால நாங்கள் இங்கே நிற்கிறோம். நீங்களோ உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டுமே நீங்கள் போராடுறீங்க. நாங்கள் பொதுவில் எல்லாருக்காகவும் போராடுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இறைவார்த்தை சொல்லுது, உன்னுடைய குருக்களை நீ மதித்து நட. நல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா கடவுள் பார்த்து கொள்வார். புரியுதுங்களா? ஏன்னா ஹீ இஸ் a very judgment God. கடவுளோட நீதி ரொம்ப வேற. இறைவார்த்தை சொல்லுகிறது, யாராவது உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ உன் வேலையை பாரு, அவருக்கு எப்படி நீதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னுடைய கோபத்தை தனித்து விடாதபடி நீ உள்ளே வராதேங்கிறார் ஆண்டவர். நான் தப்புனா நான் தப்புன்றதுக்கு நான் நிற்பேன்னு தான் சொல்கிறாரு, நம்மளை ஆக்ஷன் எடுக்க சொல்லலை. அதனால் இந்த சைடில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்த பொழுது, இது எதுக்குடா வீட்டில் போய் உட்கார்றது, டைப் அடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறது தான் ஈஸின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன் மீது அன்பு வைக்கிறேன். ஆமென். இந்த வசனத்தை எங்கேயாவது நீங்கள் ஒரு உணர்வோடு தொடப்பட்டு எங்கேயாவது நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? நமக்கு இந்த வசனமெல்லாம் தெரியும். வசனத்தை தெரிகிறது வேற, அதை எங்கேயாவது உணர்ந்து கொண்டாதான் அந்த வசனம் எவ்வளவு உயிர் உள்ளது, உண்மை அப்படிங்கிறது உங்கள் உள்ளத்தில் அப்படியே நின்று போகும். எப்படி உங்கள் பிறந்த நாளை கேட்டால் யாருக்கும் மறக்கிறதில்ல, உங்கள் வீட்டில் கல்யாண நாளை கேட்டால் மறக்கிறதில்ல, அது அப்படியே ஸ்டேஸ் இன்சைட் யூ, உள்ளே நின்றுது. ஒரு சின்ன தருணங்கள் உங்கள் உள்ளத்தில் நின்றுது, மெமரிஸ். அது போல தான் வசனம் உயிருள்ளதாய் மாறும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிற்கும். ஒரு முறை ஒரு பிரசங்கிக்க நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். பிரசங்கமே எனக்கு பண்ண முடியல, அவ்வளோ ஒரு மனசில் ஒரு போராட்டம்.
என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் ஒருத்தன் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதி போட்டான். முதல் தடவை எழுதி போட்டாச்சு. அந்தம்மா காசுக்காக எல்லாம் செய்யுது, அந்தம்மா சும்மா அள்ளி விடுது, அப்படி இப்படின்னு நினைத்தே போட்டான். இது நடந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு அது ரொம்ப மனபாரம் ஆயிடுச்சு. எப்படி இப்படி எழுதி போடுறாங்க? எவ்வளோ துயரத்துக்குள்ளே நான் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து இருந்து நான் இவ்வளவு ட்ராவல், வாரம் ட்ராவலுங்கிறது எனக்கு சும்மாவாக இருக்குது? வாரம் யார் வீட்லேயே போய் தங்குறது சும்மா இருக்கா? வாரம் யாரோ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதும் சும்மா இருக்கா? எப்படி இவங்க இப்படி எழுதுகிறாங்க? மனசாட்சியே இல்லாத மனுஷங்க. எனக்கு அதை ஜீரணம் பண்ணவே முடியல. எனக்கு மனசு வந்து ஒல்லட்டிக்கிட்டே இருக்குது, அவமானமாக இருக்குது, ரொம்ப அவமானம். நான் பிரசங்கிக்க வரேன், அப்படி முடிச்சு போய் உட்காந்தாலும் என் கண்ணில் தண்ணி ஊற்றுது. அப்போ முதல் நாள் பிரசங்கம் முடிஞ்சிச்சு, 2ஆவது நாள் பிரசங்கம் முடிஞ்சிச்சு. நான் டாக்டர் சொன்னேன், என்னை இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் எழுதி போட்டான், நீங்கள் சும்மா பார்த்துட்டே இருக்கிறீங்க, எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். 3ஆவது நாள் பிரசங்கம் முடிஞ்சு தூத்துக்குடியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன், முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசி சந்தோஷமாக என்னை கார் வந்து வழி அனுப்புகிறாங்க. காரில் ஏறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. யாருங்க, என்ன விஷயம் அப்படின்னு. உங்களோட பேர் வந்து ஒரு பெரிய முக்கியமான கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அவார்டுக்காக பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னாங்க. நான் அப்படி பார்த்துட்டு, வாட், ஏன் பேரா? நான் என்னத்தை பெருசாக பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் வாங்க, உங்களுக்கு அந்த அவார்டு வந்து பேர் வந்திருக்கு. நான் சொன்னேன், என்னை யாருனே தெரியாமல் பேசுகிறீங்களா இருக்கோ? நான் வந்து போதகம் பண்ணுற ஆள் கேத்தலிக் மினிஸ்ட்ரியில், எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு. நான் உடனே இந்த காரில் இந்த மாதிரி இருட்டு நேரம் இருங்க, என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை நிறைய பேருக்கு வந்து சுகமாக இருக்குது, கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சுகமாக இருக்குது உங்கள் இதுலேருந்து வந்து, அது பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டல்களே வந்து செய்ய முடியாத சில காரியங்களை கடவுள் உங்கள் வழியாக செஞ்சுருக்கார்ல, அதனால் உங்களுக்கு கோயம்புத்தூரின் பெருமை அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்க போகிறோன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை அது முதல்ல. நமக்கு எதுக்கடா கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்கிறேங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு எதுக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஆனால் வந்து காரில் உட்கார்றேன், அந்த காருக்குள்ளே ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. அப்போ அவர் சொன்னார், 3 நாளாக எதுக்கு அழுதிட்டு இருந்த? என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், அந்த ஊரின் பெருமை என்ற அவார்டை உனக்கு நான் தர்றேன், நீ போய் வாங்கு அப்படின்னாரு. அப்படி தான் 2018 கோவையின் பெருமை அப்படிங்கிற ஒரு அவார்டை அங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சில பெண்களோடு சேர்த்து, அவங்கெல்லாம் ஒரு தொழில் திறமை இருக்கிறவங்க, டாக்டரு, அவங்க மத்தியில் என்னைய வந்து வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது, ஆனால் கடவுளுக்காக செய்கிற ஊழியத்திற்கு கடவுள் என்னை விலையேற பெற்றவள் என்று சொல்லி அந்த அவார்டை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்ம உலகத்தில் வந்து ஒன்றுமில்லைன்னு மக்கள் நினைக்கலாம், நம்மளை பற்றி அவதூறுலாம் எழுதி போடலாம். ஆனால் கடவுள் காண்கின்ற தேவன், அவர் உள்ளத்தை காண்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் எப்போவுமே நம்மக்கிட்ட சொல்கிற வார்த்தை வந்து, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆமென். அந்த அன்பை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். உலகம் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணான்னு என்னை பற்றி சொல்லட்டும், ஆனால் அந்த கடவுளுடைய அன்பு என்னை விட்டு அகலாது. மனிதர் அன்பு போல் அது கிடையாது. மனிதர் அன்பு ஏற்றமும் இறக்கமுமா காட்டி கொடுத்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தும். ஆனால் கடவுள் ஒரு பொழுதிலும் எந்த திசையிலையும் அவர் நம்மளை கைவிடுறதே கிடையாது, நம்மளை ஒதுக்குறதே கிடையாது. அந்த அன்பு எல்லையற்றது என்பதை நான் அன்றைக்கு உணர்ந்து கொண்டேன். கடவுளோடு இருக்க இருக்க நம்ம நிறைய ஞானத்தை வளர்க்க இறை செய்தியை கேட்க உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் இறை வார்த்தை வந்து ஆற்றல் உள்ளதும்
உயிர் உள்ளதுமாய் உங்கள் வாழ்க்கையிலே அது தங்கும். அப்படியே அந்த வாழ்க்கை அனுபவங்களாக நம்முடைய வாழ்க்கையில் தங்கும். அப்படி இருக்கிறவங்க தான் கடவுளோடு நடக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ அன்னைக்கு நான் சொன்னேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் நான் கவலைப்பட போகிறதில்ல ஆண்டவரே, உங்கள் அன்பு பெருசுன்னு. அதுக்கப்புறம்தான் ஆரம்பிச்சிச்சு என் வாழ்க்கையில். எவ்வளவு துன்பம் வரணுமோ, சொல்கிறதுக்கு என்ன, கேத்தலிக் சர்ச்சில் 2000 வருஷம் ஆச்சு. ஒரு பொண்ணு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் விட்ட சமுதாயம் கிடையாது இல்லையா? நம்ம அப்போ தான் வளர ஆரம்பிக்கிறோம். முதல் 3-4 வருஷமெல்லாம் ஓ நல்லா இருக்குது, நல்லா பிரசவம் பண்ணுறாங்க, ஓ இவ்வளோலாம் சுகமாகுதா, ஓ வெரி குட் வெரி குட் அப்படின்னு அவங்க 8-9 வருஷம் ஆகும் பொழுது முழிச்சுக்கிட்டாங்க. இவங்களை வளர விடக்கூடாது, அவ்வளோதான், அடித்து கிளப்பினாங்க. ஆனால் எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும் அந்த முதல் அனுபவம், கடவுள் காட்டின அன்பு எனக்கு பேஸாக இருந்தது. கடவுளுக்கே அதானே செஞ்சாங்க இல்லையா? கடவுளுக்கே அதான் நடந்துச்சு. உங்களுடைய துக்கத்திற்கும் நான் அதை தான் பதில் சொல்வேன். நீங்கள் என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, அவமானப்பட்டிருந்தாலும் சரி, கேவலப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, ரொம்ப ஆறுதலற்ற நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுதுமே அவரைத்தான் நோக்க வேண்டும். கடவுளுக்கே அதான் நடந்துச்சு. அவரே துன்பப்பட்டார் முதல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது. அதுக்கு மேலே நம்ம துன்பம் என்ன பெருசாகிட போகுது? நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அமைதி அடைவீர்கள். கடவுளும் துன்பப்பட்டார் இந்த உலகத்தில். அப்போ துன்பம் இங்கே உண்டு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் துணை இருப்பார். ஆமென். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அப்போ எப்படி முழு மனசாக நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோட இருந்தால் தான் முழு மனசாக நம்ப முடியும். ஒரு 4 வரி வசனமாவது நீங்கள் கேட்கணும், தியானிக்கணும். இல்லை தினமும் திருப்பலிக்கு வர்றவங்களாக இருக்கணும், நம்ம நற்கருணை எடுத்துக்கொள்பவர்களாக இருக்கணும். ஒரு புனிதருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வரிகளையாவது நம்ம தியானிக்கும் பொழுது அவர்களைப் போல நம்மளும் புனிதமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம புனிதத்தை நோக்கி இருந்தால்தான் முழு மனதோடு ஆண்டவரை நம்ப முடியும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு இருக்குது? கடவுள் மேலே நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பராக தூக்கிடுவோம். கீழே போடுங்க. இன்றைக்கி என்ன செய்யணும்னு கடவுள் உங்கள்கிட்ட சொன்னாரா? முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. கேட்குறதுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்களோ முழு மனசோடு நான் நம்ப போகிறேன் அப்படி சொல்லியா வந்தீங்க? அப்படி இல்லை இல்லையா? எல்லோரும் என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 வாரமாக பேனர் தொங்குது, ஃபாதர் வேறு இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்ட்டுருக்காரு. இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கேட்போம். கேட்கலான்னு வந்திருக்கீங்க, கரெக்டாக? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு வேணால் வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வரும்போதே முழு மனசோட நம்புறதுக்கு வர்றேன் அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. சரிங்களா? அப்படி கிடையாது. அப்போது இனி உங்களுக்கு அது வரும். கேட்க கேட்க உங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது நீங்கள் எந்த இறைவார்த்தையை கேட்கும் பொழுதும் நான் இதை நம்பணும். நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய வார்த்தைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொன்னால் அது சாதாரண கிடையாது. நம்பிக்கை மனுஷனுடைய குணம் போல ஏற்றமும் இறக்கமாக தான் இருக்குது. சின்ன விஷயமா இருந்தால் அதை நம்ப முடியும், கொஞ்சம் கடினமாக இருந்தால் உங்களால் நம்பவே முடியாது. ஒரு முறை நான் எங்கள் கூட்டத்துக்கு மத்தியில், எங்கள் வாலண்டியர்ஸ் மத்தியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெண் இங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்க பேர் ராணி. அப்போ நான் ஜெபம் செய்ய ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை தர்றாருங்கிறத நான் உணர்ந்தேன் ஆவியில். அப்போ நான் என்ன சொன்னேன், ராணி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து நான் சொன்னேன். அந்த பொண்ணு நல்லா கண்ணை மூடி இருந்தாங்க. ப்ரேயர் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு இந்த பக்கத்தில் வந்தோடனே நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு பார்த்தியாருன்னு. அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு எப்போ அப்படின்ச்சு. அதுக்கு காதில் விழலையா இல்லை கேட்டால் அதை நம்ப முடியாமல் போச்சா தெரியாது எனக்கு.
நல்லா சத்தமாக தான் ராணின்னு மைக்கு பிடிச்சி கத்துறோம். அப்போது அவங்க வந்து அப்படியா அப்படின்ட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், இல்லையே ஆண்டவர் சொன்னது தானே, ராணி உனக்கு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, இந்த அம்மா வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்குதேன்னு நினச்சேன். பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர், கடவுள் என்னை என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். எப்பம்மா அப்படின்னு. என் பேர் தான் சிஸ்டர் ராணி, நீங்கள் சொன்ன உடனே ஆமேன் ஆமேன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதிப்பார் அப்படின்னாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, கல்யாணம் பண்ணி, ஒருத்திக்கு 5 வருஷம், இன்னொருத்திக்கு 4 வருஷம் கல்யாணம் பண்ணி 2 பேருக்குமே குழந்தைங்க இல்லை. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். சென்னையில் முகப்பேரில் இருக்கிறாங்க. 5 வருஷம் 4 வருஷம் 2 பக்க வீடுகள்லையும் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய துக்கம். வந்து உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ராணி உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான்னா அந்த அம்மா எந்திரிச்சு நான் நம்புகிறேன் ஆமேன்ட்டாங்க. 2 பிள்ளைகளும் அடுத்த மாதம் ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளும் கருத்தரித்தார்கள். 9 மாதம் கழித்து அடுத்தடுத்த நாளில் 2 பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பிறந்தது. ஆமென். நம்புவதனுடைய அடையாளம் பாருங்க. நமக்கு இல்லை, நமக்கா இது நடக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள்கிட்ட கிடையாது, யாருக்கோ சொல்லலாம். ஆனால் இது எனக்கு நடக்கும் நீ நம்பினா உன் உள்ளத்தில் அந்த குணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். நம்பிக்கைனா என்னங்கிறத நீங்கள் வளர்த்து கொண்டாதான் அது ஒரு குணம். எப்படி அன்பாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறதுன்னு நீங்கள் போராடி பெற்றுக்கொள்கிறீங்களே, அதுபோல் நம்பிக்கையும் நீங்கள் போராடி பல அனுபவங்களின் மூலமாக தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நம்ம நம்பிக்கை இல்லாததுனால தாங்க இழந்து போய் உட்காந்துருக்குறோம். நீங்கள் நிறைய பேர் எதுக்காகவோ வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருக்கும். கல்யாணமாகட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கடவுள்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கூட, ஆண்டவரே எனக்கு ஒரு கல்யாணத்தை கூட சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆழமான நம்பிக்கை என்னைக்கு வருதோ உங்களுக்கு அந்த நிமிஷமே வந்து காரியங்கள் நடந்தேறும். ஆமென். அப்போது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. இதுதான் நான் என் வாழ்க்கையில் நாட்கள் ஆக வருடங்கள் ஆக இன்றைக்கி இத்தனை பேரை வச்சு இத்தனை நாடுகள் தாண்டி ஒரு துணிச்சலோட இன்றைக்கி இந்த கேத்தலிக் மினிஸ்ட்ரிக்குள்ளே வேலை செய்ய முடிஞ்சிருக்குன்னா என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் வளர்த்து கொண்ட பண்புகளை தான் உங்களோட கூட சொல்கிறேன். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. யார் எது சொன்னாலும் நான் கேட்குறதே கிடையாது. நான் பார்த்து சொல்கிறேன்னுவேன், நான் போய் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு கடவுள் வந்து 1 தடவை இல்லை 2 தடவை எனக்கு எங்கேயாவது அப்படி தான் போகணும்னு சொல்கிறது எனக்கு தெரியணும். அப்படி 2 தடவை வந்தால் தான் ஒரு காரியத்துக்குள்ளே இறங்குவேன். இல்லைன்னா கடவுளுக்கு அது விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் பேசாமல் விட்டுருவேன். சில நேரங்களில் ஆசைகளினால் வரலாம், முடியாதுன்னு சொல்லுவேன். சில பணக்காரர்கள் வந்து கட்டாயப்படுத்தி என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னுவாங்க. எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை, ஒருத்தர் வீட்டுக்கு நீ போவ அதோடு அங்கேயே உட்காந்துருக்கணும், யார் வீட்டுக்கு போய் நீ சாப்பிடக்கூடாதுங்கிறது 17 வருஷமாக நான் கடைப்பிடிக்கிறேன் அதை. ஆனால் சில பேர் வந்து என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னுவாங்க, மண்டையாடிட்டு ஓடியே போயிடுவேன். நான் என் சொந்த அறிவாற்றலை எத்தனையோ விதங்களில் போராட்டங்கள் தான். சிஸ்டர் இந்த சாமானை நீங்கள் வச்சே ஆகணும்னுவாங்க. ஆண்டவரை எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, போகிற வர்றப்ப அங்கே இங்கே எதையாவது கொடுக்குறத தொடாதே. நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே தான் வாழ்கிறேன். ஆனால் அந்த கட்டளைகள் எல்லாம் எனக்கு எவ்வளவு நன்மையானதுங்கிறத நான் அப்புறம் ஒவ்வொரு நாளுமே நான் புரிஞ்சுட்டு போயிட்டுருக்கேன். அப்போது நம்ம அறிவாற்றலில் போனோம்னா நிறைய முட்டாள்தனம் இழந்து போகிறோம், அசிங்கப்படுத்தப்படுறோம். இன்றைக்கி நம்முடைய சொந்த அறிவாற்றலை சாராமல் முழு மனதோடு ஆண்டவரை நம்ப வேண்டும். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். இந்த வசனத்தை இன்னைக்கு நல்லா நம்ம புரட்டி போடுறாங்க. எப்படி நம்ம செய்ய வேண்டியது நம்ம மனசுக்கு செஞ்சுட்டு ஆண்டவர் அதை செய்தார், ஆண்டவர் அதை எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார், ஆண்டவரே வந்து இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தார். இப்போ ட்ரெண்டே அதுதான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கல்யாணம் பேசுகிறாங்க, கடவுளுக்கு கல்யாணத்துக்கு இப்போல்லாம் சம்மந்தமே கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், கடவுளுக்கும் கல்யாணத்துக்கு இன்றைக்கி சம்மந்தம் கிடையாது. கல்யாணம் பண்ணுவானுங்க, 10 பேரை நோன்னுவாங்க, ஒரே ஜாதிக்காரனா வான்னுவானுங்க.
உடனே பிஸ்னஸ் அப்போ முடிச்சாகணும் உடனே கல்யாணம் பண்ணுவாங்க. இங்கே கடவுளுக்கு இங்கே இடமே கிடையாது. ஆனால் என்ன சொல்லிக்குவாங்க, கடவுளாக தான் எல்லாத்தையும் விறுவிறுன்னு நடத்திட்டு போகிறாரு. யார் அவர் நடத்துகிறாரா, நீ நடத்துனியா? உன்னோட எண்ணம் உன் ஜாதியில் நின்றுச்சு. கடவுள் அப்படி ஒன்று பார்க்க சொல்லலையே, நீ கடவுள்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ 10 நாள் என்னை உபவாசம் இருந்து இந்த வரன் சரியானு கேட்டியா? 3 வருஷமாக என் பையனுக்கு நான் பொண்ணு தேடுறேன். 3 வருஷம் ஒரு 50 பார்த்தாச்சு. கடவுள் சொல்கிறாரான்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். சொல்லலை, நானும் பேசாமல் இருக்கேன், என் பையனும் பேசாமல் தான் இருக்கான். எங்களுக்கு இப்போவே கல்யாணம், அவனுக்கு ஆச்சு, வயசாகுது. ஆனால் நாங்கள் பதட்டப்படுறதே கிடையாது. நம்மளோட அறிவை சார்ந்து ஏதாவது ஒன்றில் போய் விழுந்து பிரச்சனையை தாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியே இல்லை. எதுக்கு இப்போ இந்த அவசரம்? இன்றைக்கி இந்த ஒரு நிதானம் மக்கள்கிட்ட கிடையாது. விறுவிறுன்னு செய்கிறாங்க. பயங்கரமான ஆடம்பரமான டெக்கரேஷன், நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்குது. ஊரை கூப்பிட்டு 1000 பேருக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அது நின்று போகுது. கடவுள் தானே விறுவிறுன்னு எல்லாத்தையும் செஞ்சார். கடவுள் தானே சீரியல் பல்பெல்லாம் போட்டு அப்படி பயங்கரமாக செஞ்சார் உங்களுக்கு. அப்புறம் ஏன் நின்று போச்சு? அப்புறம் ஏன் பிரச்சனையாகுது உங்களுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ எதை செய்தாலும் செய்துவிட்டு ஆண்டவர் தான் செஞ்சாரு தயவு செஞ்சு சொல்லாத. தப்பு, நிறைய தப்பு. இன்னைக்கு பைபிளை தயவு செஞ்சு வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எப்படி பொண்ணு எடுத்தாருன்னு வாசிச்சு பாரு. தோபித்து சாராவும் எப்படி கடவுளுக்காக காத்திருந்தாங்கன்னு வாசிச்சு பாரு. ரெபேக்கா எப்படி கடவுளுடைய குரலை கேட்டு அதுதான் சொல்லி வீட்டாரை விட்டுட்டு எப்படி ஈசாக்கை தேடி வந்தாங்கன்னு படிச்சு பாரு. பிள்ளைகளை கடவுள் பக்தியில் வளருங்க. கடவுளோடு இருந்தீர்கள் என்றால் கடவுளை நம்பி செய்பவர்களை அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமென். அப்பொழுது உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஒரு முறை நாகர்கோயிலில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு 28 வயசு இருந்தது. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, தீவிரமாக பையன் பார்த்துட்ருக்கோம், நீங்களும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. நல்ல பிள்ளை அது. அதுக்கு கல்யாணமே ஆகலை. 29 ஆச்சு, 30 ஆச்சு, 31 ஆயிடுச்சு, 31 வயசு ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே அமையவே மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது சிஸ்டர், 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் தயவு செஞ்சு ஊக்கமாக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளையோ கடவுள் சொல்கிறத மட்டும்தான் பண்ணுவேன்னு நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பக்தி உள்ள பெண். எதை செய்தாலும் அது கடவுளை முழு மனதாக நம்புகிற பெண் அது. அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கடவுள் வருவாருங்க வாழ்க்கையின் தருணங்களில். எங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனை தருணங்களில் நான் சொன்னாலும் அவ்வளோ சொல்லலாம். அவ்வளவு தருணங்களில் கடவுள் வந்த தருணங்கள் உண்டு. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறையா, என் பையனோட வாழ்க்கையில் கடவுள் வந்துட்டு போன தருணங்கள் உண்டு. நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். அந்த பொண்ணு முழுக்க கடவுளுக்குள்ளே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு நாள் ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், 31 ஆகும்போது, நீங்கள் என்ன அப்படியே விட்டுட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னேன். திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஃபோன் கால். அப்போல்லாம் லேண்ட்லைன். உடனே நான் எடுத்து, என்னங்க யார் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் இந்த மாதிரி நாகர்கோவிலேருந்து பேசுகிறோம், சொல்லுங்கள் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கேட்குறதுக்காக அடித்தோம் நாங்கள். சரி சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த பையன் சொன்னான், எனக்கு கல்யாணமே வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அவங்க பேர் என்ன, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறீங்களா, அவங்க தான் உங்களை பற்றி சொல்லி ஃபோன் கொடுத்தாங்கன்னாங்க. அது வரைக்கும் எல்லாம் சாதாரணமாக தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் கவுன்சிலிங் அடிக்கிறாங்க. நான் உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அவங்க அக்கா கொடுங்கன்னு. அவங்க அக்கா ஃபோன் எடுத்து, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னாங்க. அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஆண்டவரின் ஆவி என் மீது இறங்கியது. பெரும் சத்தங்க. பிதாவானவருடைய குரல் வந்து எப்படி இருக்கும்னா, இடிப்பது போல கேட்கும் அவருடைய குரல். நான் மட்டும்தான் அங்கே என் வீட்டில் சேரில் உட்காந்துருக்கிறேன். என் வீடு கொள்ளாத சத்தம். நீ யாரென்று எனக்கு தெரியும், நீ என்ன கேப் மாதிரி வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியும், நீ இந்த பையனுடைய வாழ்க்கையில் நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க,
ஸ்பீக்கரில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே இந்த பையனோட சம்பாத்தியத்துக்காக நீ ஒரு பெண்ணையும் அந்த பையன் பக்கத்தில் நீ விட மாட்டேங்கிற. உனக்கு ஐயோ கேடு. அவனோட பணத்துக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்கிறது ஐயோ கேடு அப்படின்னு ஆண்டவர் சத்தமாக சொல்கிறாரு. அந்த பொண்ணு கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, எனக்கும் புரியல, அந்த பையனுக்கும் புரியல, அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் கம்முன்னு ஆயிட்டான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் சொன்னேன், உங்கள் அக்கா உன்கிட்டேருந்து பணத்துக்காக உன்னே கல்யாணம் பண்ணி விடுறதில்ல, உனக்கு இப்போ புரியுதா அப்படின்னோடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ஏன்னா சம்பாதிக்கிறது அவன் அப்போ 50,000 ரூபா சம்பாதிச்சான்னா 30,000 ரூபாவை அக்கா வாங்கிட்டு இருந்தான். தன்னுடைய குடும்ப செலவுக்காக வாங்கிட்டு இருந்தான். இவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பணம் வரும்னு பார்க்க போகிற எல்லா பொண்ணுங்களையும் அவன் தட்டி கழிச்சிக்கிட்டே போனான். எதையாவது ஒரு குறை சொல்லி அந்த வீட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறது. சொந்த தம்பிக்கு அவள் செய்து கொண்டே இருந்தாங்க. அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான் சொன்னதை கேட்டு. ஆனால் சுதாரித்து கடவுளுடைய திட்டமும் நேரமும் வரும்பொழுது கடவுள் எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பையன் சுதாரித்து அந்த ஃபோன் காலில் சொன்னான், சகோதரி நேற்று கூட ஒரு பொண்ணை போய் பார்த்தேன்ப்ப, அப்படிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எதுக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்ணோம்னா எங்கள் அக்கா தான் சொன்னாங்க அந்த பொண்ணு உங்களோட ஊழியத்தில் இருக்குன்னு. யாருன்னு கேட்டேன். அப்போ இந்த 31 வயசு கல்யாணமாக இந்த பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உங்கள் ஊழியத்தில் எங்கள் அக்கா பார்த்துருக்காங்க, நல்ல பொண்ணா இல்லையான்னு விசாரிக்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணோம், அதுக்குள்ளே இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் நான் சுதாரிச்சிட்டேன். அப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு முதல்ல புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு கடவுளுடைய பொண்ணு. முதல்ல அந்த பொண்ணு பக்கத்தில் உங்கள் அக்கா இதே விளையாட்டை பண்ணலான்னு இப்போ நேற்றுக்கு இறங்கியிருக்கா. கடவுள் அந்த பொண்ணுக்காக உள்ளே வந்துட்டார். அது கடவுளுடைய பொண்ணு, விட்டுறாத அப்படின்னு என்கிட்ட பேசி 24 மணி நேரத்தில் அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் வளையல் வாங்கிட்டு போனவங்க அங்கேயே வளையலை மாட்டி விட்டு பூ வச்சு நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். அந்த திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். 30 நாளைக்குள்ளே திருமணம் பண்ணாங்க. நான் பூசையில் வந்து அங்கே உட்கார்றேன். கண்ணை முன்னா அவங்க 2 பேரோட திருமணமும் பரலோகத்தில் ஆண்டவர் வந்து செயின் எடுத்து கொடுத்து அதை நடத்தினதை என் கண்களால் நான் கண்டேன். ஆமென். உன் முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கைக்குள்ள அநேக முறை ஆண்டவர் வந்துவிட்டு செல்வதை நீங்கள் காண முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா வந்து வசனத்தை எங்கேயோ பார்த்துட்டு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வசனமே தெரியாமல் வாழ்கிறதும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. முதல்ல வசனம், இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு அப்போ அந்த அனுபவங்கள் வேணாமா? என்ன வேணால் வயசாக இருக்கலாம் உங்களுக்கு, ஒரு அனுபவம் கூட நான் வாழ்க்கையில் பார்க்கல அப்படின்னா எவ்வளோ காலம் அப்போ வீணாக போயிருக்கு. அப்படித்தானே? அது இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழ்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பி ஆண்டவர்கிட்ட இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் வருவது உறுதி. என்னோட வாழ்க்கையில் இந்த 17 ஆண்டுகள் ஒவ்வொரு தருணத்துலையும் நான் ஆண்டவரை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்க்குறதுனால தான், அது உண்மைன்னு நான் உணர்றதுனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு ஆணித்தரமாக நான் பேச முடிகிறது. நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளே அறியாத ஒரு வாழ்க்கையிலிருந்து வீணான எண்ணங்களினால் அலைகழிக்கப்படாதீர்கள் என்று இறைவசனம் சொல்லுது. துன்பத்தின் வழியாகவே ஆண்டவர் நம்மை காண வருகிறார். சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கூட சோர்ந்து வரும்போது அப்படி தான் வந்திருப்பீங்க. ஆனால் இறைவார்த்தை கேட்டிங்கன்னா அது இருக்கக்கூடாது. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவியா? அப்போ எவ்வளவு சீப்பு? அது பயங்கர சீப்பு. ஒரு பைசாக்கு 2 குருவி. அது வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, அந்த லெவலுக்கு இருக்கிற ஒரு பொருளுக்கே அதிலும் கூட ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழுகாது.
ஒரு குருவி கூட அவரோட இஷ்டம் இல்லைன்னா விழுகாதுன்னா நமக்கு தீமைகள் வருமா? முதல்ல ஆண்டவரை முழு மனதாய் சார்ந்து நிற்கும் பொழுது நம்மளை கைவிடுவாரா ஆண்டவர்? நம்ம முதல்ல கடவுளின் சாயல். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நலமான திட்டத்தோடு நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய திட்டமானது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. நீ 4 வீடு வாங்கிறது கடவுளுடைய மகா திட்டம் இல்லை. இந்த உலகத்தில் நீ படிக்கிற, வேலை பார்க்குற, அதை பகிர்ந்தளிக்கிற, போகிறப்ப கொடுத்துட்டு போகிற. நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்களோ இல்லையோ 6 அடி மண்ணு தான். யாராக இருந்தாலும் 6 அடி மண்ணு தான். நீ என்ன வேணால் பணக்கார ஏழைன்னு பார்த்துக்க, ஜாதியை பிடிச்சி தொங்கிக்க, 6 அடி தான். அதுவும் நீங்களாக வந்து குழி தோண்டி நீங்களே படுத்துக்கவும் முடியாது. எவனா ஒருத்தர் தூக்கி போட்டால் தான் உண்டு. மரியாதையை தூக்கி போடுறது இன்றைக்கி ரொம்ப கம்மி. அப்படி தானே? போனக்கப்புறம் இப்படி அவசரம்தான் வீடுகளில். இன்னமும் வச்சுருக்க போகிறீங்க, உடனே எடுக்கலை, அவ்வளோதான். நமக்கு அதே தான் சொல்ல போகிறாங்க. சீக்கிரமாக எடுக்கலை, பாடி ஆயிடுச்சு, அது சீக்கிரமாக தூக்கி போடு, அவ்வளோதான், மண்ணுக்குள்ளே போட்டுருவான். தயவு செய்து இந்த உலகத்தின் போக்கில் போய் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ரொம்ப கஷ்டம்தான். இது வேற ஒரு ஃபிலாசபி. உலகம் வந்து சோஷியல் மீடியாவில் தெரியுது, கள்ள தொடர்பில் தெரியுது, ஜாதியில் தெரியுது, உள்ளடி வேலையில் தெரியுது, புகழாரத்தில் தெரியுது, பதவி ஆசையில் தெரியுது. அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு புத்தி இருந்துச்சுன்னா, அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, கடவுள் இந்த திட்டத்தோடு நம்மை படைக்கவில்லை. இந்த உலகத்தின் வழியாக பைபாஸ் பண்ணி பரலோகம் சென்று சேர்வதற்கான வழியைத்தான் இந்த உலகத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் பிரசங்கித்தது எல்லாமே இறை ஆட்சியை பற்றித்தான். எந்த ஓமை சொன்னாலும் அந்த இறையாட்சி எப்படி இயங்குதுன்னு தான் சொன்னார். பூடகமாய் சொன்னார். எல்லா ஓமையிலையும் அதை தான் சொன்னார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னார். தேடுனீனா நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். நீ தேடுனீனா, நீ தட்டுனீனா உனக்கு திறக்கும், தேடுனீனா நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். கண்டுபிடிச்சின்னா நீ அதை பிடிச்சிக்கிட்டு வான்னு சொன்னார். கேட்க செவி இல்லாதவனு கிடை அப்படின்னு விட்டார். இது ஒரு சூட்சமம். இந்த உலகத்தோட ஆட்டத்துக்கு இல்லாமல் நீங்கள் உள்ளத்தை பாதுகாத்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதோ இந்த உலகத்தின் தீமைகளை விலக்கி நடக்க கற்றுக்கொள்ளணும். தனிமையான பாதையாய்த்தான் இருக்கும். நானும் ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால எல்லோரும் கூட்டமாகலாம் போகலை, சான்ஸே கிடையாது. அது நான் என்னுடைய பாதையில், தனிமையின் பாதையில் தான் நான் போகணும். கடவுளை தேடி வர்ற ஒவ்வொருவனும் தனிமையான பாதை, அவனுக்குன்னு இருக்கிற சிலுவையை தூக்கிட்டு தான் போகணும். அதுக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு உதவி செய்யும். நம்ம சிலுவையை நம்ம தூக்கிட்டு போய் சேர்ந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை காண முடியும். அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். அந்த குறிக்கோளை நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் எதனோடும் நீங்கள் பிரச்சனை செய்து கொண்டு இருக்க மாட்டீர்கள். எதனோடும் நீங்கள் அழுது புலம்ப மாட்டீர்கள். ஆண்டவர் என் கற்பாரை. இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம கேட்குறோம். ஹீ இஸ் மை ராக், ஹீ இஸ் மை ஃபோர்ட். அவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. இது வாழ்வாக்குறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா, நீங்கள் கடவுளோட நடக்கணுங்க. முதல்ல ஒவ்வொரு நாளும் கையில் இன்னைக்கு ஃபோனு, அது கெட்டதுக்கும் உண்டு, நல்லதுக்கும் உண்டு. புரியுதுங்களா? நாங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா 24 hours ப்ரேயர் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். யார் வேணாலும் உள்ளே வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 24 hours ப்ரேயர் ஓடுது. காசு பணமெல்லாம் கிடையாது, எல்லாம் இலவசம்தான். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நினச்சி பாருங்கள், நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் தான் முதல்ல வந்து நிற்கும். நீங்கள் முந்தின நாள் அவமானப்பட்டு இருந்தீங்கன்னா, கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா, காலையில் எழுந்து பாருங்கள், அந்த அவமானம் அப்படியே வந்து தொடரும். ரொம்ப வலியாக இருக்கும் வாழ்க்கை வலிதான். அதே நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா ப்ரேயருக்குள்ளே போயிடுவோம்.
அந்த ஃபோன் எடுத்து இப்படி மாட்டிக்கிட்டோம்னா ப்ரேயர் போகும், ஜோமாலை போகும், ஆராதனை போகும், இல்லை அந்நிய பாஷை ஜெபத்தில் போயிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த துக்கம் மறந்து போகும். அதே ஃபோன் தான் நீங்கள் வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். இந்த வாழ்க்கை துக்கமானது தான். ஆனால் கடவுளை நம்பி நீங்கள் ஆறுதல் பெறலாம். நீங்கள் கடவுளை நம்பும்போது அவ்வப்பொழுது நீங்கள் அற்புதத்தையும் காண முடியும். ஆனால் என்னதான் துக்கம் இருந்தாலும் என் ஆத்மா பாதுகாக்கப்பட்டு இருக்குது, நான் பரலோகம் போய் சேருவேன்னு நிதர்சனத்தோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். அவரே என் கற்பாரை, என் கோட்டை. இதை நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்க்கையின் சம்பவங்களின் வழியாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு முறை நான் ஒரு வெளிநாட்டுக்கு பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ நான் டிக்கெட் போகும்போதே வெள்ளிக்கிழமை போய் இறங்குறேன். சனி ஞாயிறு மீட்டிங்கு, அப்புறம் ஒரு 5 நாள் சும்மா தான் இருக்கணும். அப்புறம் அடுத்த சனி ஞாயிறு மக்களை எல்லாம் சந்தித்து கவுன்சிலிங் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வர்றது. 10 நாள் அந்த ஊருக்கு நான் போகிறேன். ரொம்ப பிஸியாக இருக்கிற ஷெடியூலில் 10 நாள் அந்த ஊருக்கு நான் கொடுத்து போய் வெள்ளிக்கிழமை இறங்குறேன். எங்கேயும் பிசாசு வேலை செய்யுங்க. ஒருத்தன் இருப்பான், வேண்டாதவன் இருப்பான். அதுவும் கோயில் காரியம், கடவுள் மக்கள், அதுக்கு எதிராக வேலை செய்கிறதுக்குனே ஒருத்தன் இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், லெட்டர் எழுதி போட்டுட்டான். ஃபாதர் யார்கிட்டே பங்கு பெறவில்லைலாம் கேட்காம இப்படி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி விட்டார் அப்படின்னு அங்கே இங்கே லெட்டர் போட்டான்னா, அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி வேறு. உடனே அது இஷ்யூ ஆகிடுச்சு. என்னையே கூப்பிடலை, அவங்க அந்த ஃபாதரை கூப்பிட்டு நீ இப்படி செய்ய போச்சு, அதனால் மீட்டிங்லாம் நீ நடத்தக்கூடாது அப்படின்னு வெள்ளிக்கிழமை ராத்திரி நியூஸு. நான் மத்தியானம் போய் சேர்றேன், நாளைக்கு கழிச்சு மீட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா என்னடா வந்த வேலைக்கு ஒன்றுமே ஆகலை. ஃபாதரை கூப்பிட்டு கேட்டா, ஏம்மா வேறு பிரச்சனைமா, நீ வேறு சும்மா இருமான்ட்டார். அவர் சும்மாவே உட்காந்துருந்தேங்க. வெட்டியாக முன்ன பண்ண தெரியாத ஒரு வீட்டில் போய் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு வீட்டை. 3 வேளையும் அவங்கக்கிட்ட சும்மா போய் சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுது, ஒன்றும் கொடுக்கலன்னா பசியோடையே உட்காந்துட்டு இருந்தேன். திங்கக்கிழமை ஆகுது, செவ்வாய்க்கிழமை ஆகுது, புதன்கிழமை ஆகுது. நான் போக முடியாது, திரும்பி வர முடியாது. டிக்கெட் அடுத்த திங்கக்கிழமை வர இருக்குது. 5-6 நாள் முன்ன பண்ண தெரியாத ஒரு வீட்டில் உட்காந்து 3 வேளையும் சோத்த திருட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு அவமானமாக இருக்குது. ஒரு நேரம் பசிச்சா கூட அவங்கள்ட்ட போய் கேட்க முடியல. நமக்கு அவங்க கொடுக்குறது நமக்கு பிடிக்கலைன்னா அளவாக சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கோம். பசிக்குது, தூக்கம் வேற கண்ணாமடான்னு டைம் மாறி போச்சு. முழிச்சிருக்க நேரம் தூங்க வேண்டிய நேரத்தில் முழிச்சிருக்க வேண்டியது. வெறுப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிருந்தாலும் அது நிறைய வேலை பார்த்துருக்கலாமே, நான் தனியாகிட்டேனே. அப்புறம் தனிமை ஆரம்பிச்சிச்சு. வியாழன் வெள்ளிக்கிழமையெல்லாம் நான் ஒத்த ஆளாக அப்படி இருந்து எனக்கு தனிமை, என்னால் இருக்கவே முடியல. ஒரு நாள் ஓடு கத்தி அழுது ஆண்டவர்கிட்ட. ஒரு வெள்ளிக்கிழமை, ஆண்டவரே 1 வாரம் வீணாக போச்சு என் வாழ்க்கை. உங்களை பற்றி நான் 4 பேர்கிட்ட சொல்லவும் இல்லாமல் 1 வாரம் வெட்டியாக போச்சு. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, நான் ரொம்ப தனிமையாக வேற ஃபீல் பண்ணுறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏதோ என் மேலே தப்பாயிடுச்சா, எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருந்தேன். திங்கக்கிழமை நான் கிளம்பணும். திங்கக்கிழமை காலையில் எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு டிவிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ண பார்க்குறோம், நீங்கள் வந்த உடனே எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அது என்னன்னே எனக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் திங்கக்கிழமை இறங்குறேன். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், செவ்வாய்க்கிழமை என்னை கூப்பிடுங்கன்னு. செவ்வாய்க்கிழமை என்னை கூப்பிட்றாங்க. அவங்க சொன்னாங்க, அதுதான் என்னுடைய முதல் டிவி ஊழியம். இது வரைக்கும் நான் டிவியில் பேசுனதில்லை. அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, 5 லட்சம் மக்கள் பார்க்குற டிவி இது, நீங்கள் பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், உடனடியாக வாங்கன்னாங்க. புதன்கிழமை போனேன். என்னுடைய சாட்சியம், என்னோடய பிரசங்கமெல்லாம் பதிவு செஞ்சாங்க. அப்படியே 5 லட்சம் மக்களுக்கு போய் சேர்ந்தது. அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன், 1 வார காலம் ஒருத்தர் வீட்டில் நான் அவமானப்பட்டேன், துக்கப்பட்டேன், தனிமையாக இருந்தேன். அந்த ஊருக்கு அந்த மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, ஒருத்தன் பண்ண வேலை இப்படி ஆயிடுச்சே, மக்களை சந்திக்க முடியலையே. அன்றைக்கி நான் சந்திச்சாலும் அந்த ஊரில் ஒரு 400 பேர் 500 பேரை நான் பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு 500 பேர் இழப்பில் 5 லட்சம் மக்களுக்கு போய் சேரும்படி அன்னைக்கு அந்த டிவி ஊழியத்தை திறந்து விட்டார். அதன் பிறகு நான் நிறைய டிவியில் ஊழியம் செய்யும்படி அன்றைக்கு அந்த கதவு திறக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர்
என் கற்பாறை. ஒவ்வொரு தருணங்கள் தான் நமக்கு விளக்கம் கொடுக்குது. நமக்கு இல்லாதது பொல்லாதது யார் வேணாலும் சொல்லலாம், எழுதி போடலாம், நிறுத்தலாம். ஒன்று நின்று போச்சே நீங்கள் கவலைப்படலாம், அசிங்கமாக இருக்கலாம் அன்னைக்கு உங்களுக்கு. ஆனால் அவர் உங்களை பாதுகாப்பார். கற்பாறைன்னு என்னென்னா, ராஜா ஒரு பெரிய அரண்மனைக்கு உள்ளே நல்லா உட்கார்ந்தாலும் வெளியில் இருக்கிற அந்த அகழி, அந்த ஃபோர்ட்டு தான் அவருடைய பாதுகாப்பு. அதை தாண்டி யாரும் வெளியே வரக்கூடாது, அவ்வளோ பெரிய ஃபோர்ட்டை கட்டுறாங்க. அவரே என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர். துன்பம் ஏதாவது வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அது உங்களை மூழ்கடிக்காது. ஒரு துன்பத்தை நீங்கள் தாங்கி உட்கார்ந்து கடவுளோடு இருந்தீங்கன்னா மிகுதியான நன்மைகளை காணும்படி கடவுள் நம்மை உயர்த்துவது உறுதி. ஆமென். உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, விவிலியம் முழுக்க முழுக்க நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், நான் உண்மையைத்தான் தேடினேன். இத்தனை கோடி தேவர்கள் நிறைந்த நாட்டில் என் பெற்றோர் ஒரு கடவுளை சொன்னாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கடவுளை சொன்னாங்க. உண்மை எதுன்னு நான் தேட ஆரம்பித்தேன். எது வாழ்க்கையினுடைய முடிவு, அதில் எது உண்மை, அதை தேட ஆரம்பித்தேன். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்றை தேடி பணம் சம்பாதிக்கிறதுல இருந்தாங்க. காசு படம் நல்லா இருக்குன்னாங்க, நகை நல்லா இருக்குன்னாங்க, பெருமை நல்லா இருக்குன்னாங்க, புகழ் நல்லா இருக்குன்னாங்க. எது உண்மைன்னு நான் தேட ஆரம்பித்தேன். எதுதான் நமக்கு வேணும்? உங்களுக்கு இதை போல் கேள்விகள் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா நான் சிந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பைபிளில் எந்த பகுதி தெரியுமா ரொம்ப கரெக்டாக இருக்கும்? சபையுரையாளர் பகுதியை வாசிங்க. சபையுரையாளர் பகுதி 11 அதிகாரங்களை கொண்டது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கேள்விகள் ஃபிலாசபிக்கல் மைண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் படித்து முடிப்பீங்க. நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பைபிளை படிச்சுட்டே வரும்போது சபையுரையாளர் பகுதியில் அப்படியே நான் மெய்மறந்து நின்னேன். என் வாழ்க்கையில் என்னெல்லாம் கேள்விப்பட்டேனோ, என்னெல்லாம் கேள்வி கேட்டேனோ. நகை இருந்தால் போதுமா? அவர் அதே தான் சொல்வார். அதை தேடினேன், அதை நாடினேன், அதன் பிறகு அதனால் ஒன்று பயனில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்லுவார். அதன் பிறகு பதவிதான் நமக்கு வாழ்க்கையோ என்று நினைத்து அதை துரத்தினேன், அதுவும் ஒன்றுமில்லை என்று எனக்கு புரிந்தது. அப்படியே போவார். கடைசியாக 11 அதிகாரத்தையும் படித்து முடிங்க. நான் இப்போ சொன்னால் கிளைமேக்ஸை சொன்ன மாதிரி ஆகிடும். கடைசியில் ஒன்றுக்கு நிற்பார். அது என்னன்னு நீங்கள் படிச்சுட்டு புரிச்சுக்கிட்டு வாங்க. சரியா? உண்மையை அந்த சபையுரையாளர் எப்படி தேடினாரோ, உண்மையை அறிந்தவர்களாக மாறுங்கள். உண்மையை அறிந்தவர்களாய் மாறுங்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமென். உண்மையை தேடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தேடுங்க, ஒவ்வொரு நாளும் தேடுங்க. அந்த உண்மை தான் பரலோகத்திற்கான வாசலை காண்பிக்கும். முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி, இதோ நம்மை காண வந்திருக்கிற ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடுங்க எல்லாரும். ஆழமான ஒரு ஜெபத்திற்குள்ளாய், நம்பிக்கையுள்ள ஜெபத்திற்குள்ளாய் நாம் சொல்ல போகிறோம். நீங்க எத்தனையோ நாட்கள் நம்பிக்கை இழப்பில் இருந்திருக்கலாம். இயேசுதான் ஆண்டவரான ஒரு கேள்வியோடு இருந்திருக்கலாம். கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்க இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் கடவுள் இல்லவே இல்லைன்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சொல்லுங்க உள்ளத்துல இருந்து, நம்புவேன், என் இயேசு ஒருவரையே நான் நம்புவேன். அவர் ஒருவர் மாத்திரமே எனக்கு கடவுளாய் இருக்கிறார்னு நான் நம்புவேன். அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக என்னை நினைவு கூர்ந்தவர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவை நம்புறேன்னு சொல்றதுக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நம்பினாத்தான் அவரை நம்புவதாக அமைகிறது. இறை வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்பும் பொழுதுதான் அவரை நம்ம நம்புறோம். நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்புறதுக்கு கிடையாது. நமக்கு தேவையானப்ப கேட்கறதுனால அவரை நம்புறது கிடையாது. இறை வார்த்தையை நான் நம்புகிறேன். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக என்னை நினைவு கூர்ந்தீர் என்பதற்காய் உம்மை நான் நம்புகிறேன்னு சொல்லலாம்.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புங்கள். தாயின் கருமுளையிலேயே உங்களை கண்டவர் அவர். தாயின் கருமுளையிலிருந்து உங்களை உருவாக்கின தேவனவர். உங்களுக்கென்று நலமான திட்டத்தை தான் அவர் வைத்திருக்கிறார். நாம இன்னைக்கு வழி தவறின ஆடுகளாக இருக்கலாம். நீங்க இன்னைக்கு வழி தவறி இருந்த ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, உம்மை பற்றிய அறிவு இல்லாததுனால, ஞானம் இல்லாததுனால நான் எங்கேயோ தொலைஞ்சு நிற்கிறேன். உம்முடைய பாதைக்கு நான் திருப்பி வர்றேன். ஆண்டவரே, என்னை நீங்க இனிமே என்னை பொறுப்படுத்த நடத்துங்க. எனக்கு அறிவு புகட்டுங்க. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க. ஆண்டவரே, இதோ நான் நம்புறேன் சுவாமி. என்னுடைய துன்பம், என்னுடைய இகழ்ச்சி, என்னுடைய அவமானத்தை எல்லாம் நீர் ஒரு நாள் அவ்வளத்தையும் மாற்றி போடுவீங்கன்னு நான் நம்புறேன் சுவாமி. இதோ நீர் ஒருவரே ஆண்டவர். என்னை தாயின் கருமுளையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமா என்னை சுமந்து செல்கிறவர் நீர் சுவாமி. அதை நான் இன்றைக்கு நான் உள்ளார உணர்ந்து இத்தனை நாள் என்னை பேணி காத்து வளர்த்து வந்திருக்கிறேன். என்னை கைவிடாமல் இன்றைக்கு வரைக்கும் காத்திருக்கிறேன். எத்தனையோ விதங்கள்ல நான் அழிச்சு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கூட இந்த இறை வார்த்தை கேட்டு நான் நம்பும்படி என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உண்மை ஏளனப்படுத்தி இருக்கலாம். உண்மை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம். நீர் என் கடவுளை இல்லைன்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவரே, உண்மை நான் நம்புகிறேன். இயேசுவே, உண்மை நான் நம்புகிறேன்னு சொல்லி வரலாமா? இதோ இயற்கையை பாருங்கள். இயற்கை அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை. அது களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. இதோ இத்தனை நாள் நீங்க களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிற பெருமையோட ஓடி இருக்கலாம். எத்தனையோ பேரை அதனால இடர்களுக்கு நீங்க ஆளாக்கி இருக்கலாம். பெருமை மிகுந்தவராய் கடவுளுக்கு மேல நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்கன்ற பெருமை எடுத்திருக்கலாம். என்னாலதான் இந்த காரியம் ஆச்சுன்னு நன்றி கெட்டத்தனமா நம்ம பேசியிருக்கலாம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பெருமையின் வார்த்தைகள் உமக்கு தான் அத்தனை மகிமையை நான் கொடுத்துருக்கணும். ஆனா நான் பெருமை எடுத்துக்கொண்டேன். என் பிள்ளைகள் வளர்ப்புல பெருமை, என்னுடைய வீடு வாசல்ல எனக்கு பெருமை, நலமான திட்டங்கள்ல எனக்கு நான் பெருமை எடுத்துக்கிட்டேன். அவ்வகையான எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரே, அண்ட சராசரத்தை உருவாக்கினவர் நீர். அத்தனை கோள்களை உருவாக்கினவர் நீர். அத்தனை கோள்கள்ல ஒரு கோளான அந்த பூமியில ஒரு சின்ன புள்ளியா கடுகாக நான் நிற்கிறேன். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய கை கால்கள் இன்னைக்கு அசைதுன்னா உம்மிடத்திலிருந்து வருகிற அருள்னால அது அசைது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு போதுமானது சுவாமி. நான் திசை மாறி சென்று இருக்கலாம். பெருமையில, அகம்பாவத்துல நான் சென்று இருக்கலாம். ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்டு உம்மிடத்துல வர்றேன். நான் முழு மனசோட நம்பி உங்ககிட்ட வர்றேன். ஆண்டவரே, இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர். உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய பாதைக்கு வெளிச்சம் என்று வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது நான் அதிக பற்றுள்ளவளாக இனிமே மாற நான் உங்ககிட்ட வர்றேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று வாயார அறிக்கை செய்ய வந்து வருகிறேன் சுவாமின்னு சொல்லலாமா? உண்மையை நோக்கி செல்லாமல், உண்மையை தேடாமல் இத்தனை ஆண்டு காலம் கழித்து விட்டு இருக்கிறோம். எத்தனையோ முறை நம்ம கோயிலுக்கு வரலாம் போலாம். ஆனா கடவுளுடைய குரலுக்கு கீழ்ப்படியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நம்ம போக்குல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, கடவுள் தான் என் வாழ்க்கையை நடத்துறாருன்னு நம்ம பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைக்குள்ள நம்ம போல, நம்ம வாழ்க்கைக்குள்ள கடவுள் வந்துட்டு போனதே நமக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
கடவுள் எந்த இடத்துல நமக்கு உதவி செய்தார்னு கூட நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கிறிஸ்தவனா, பெயர் கிறிஸ்தவனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுளை அறியாத ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம் தந்தை யார் என்று அறியாதவராய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய அன்பு எது என்று தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. நம்ம நம்பாததுனால நம்மக்கிட்ட உண்மை இல்லாமல் இருந்திருக்கு. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வந்து சேர உண்மையின் வழியை காண்பியும் ஆண்டவரே. நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு எனக்கு இந்த நாட்களிலே எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் நான் வாசிக்க போகிற சபை உரையாளர் பகுதியின் வழியாக எனக்கு இந்த உலகத்தின் மாயைகளை விட்டு செல்லும்படி எனக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உண்மை எது என்று, எனக்கு நிலையான உண்மை எது என்று எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லலாமா? இதோ அவரையே நான் நம்புகிறேன், இயேசு ஒருவரே என்னுடைய ஆண்டவர் என்று நம்புகிறேன் என்று வாயார நாம் அறிக்கை செய்யலாமா? அனைவரும் வலது கரத்தை உயர்த்தலாமா? வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு கடுகு போல தூசி. என்னோட கை காலும் நீர் நினைக்காவிட்டால் அசையாது. என் குடும்பத்துல நீர் நல்லது நினைக்காவிட்டால் எதுவுமே நடக்காது. நான் ஒண்ணுமே இல்லை, வெறும் மண்ணுன்னு இன்னைக்கு நான் சொல்லி உம்மை நோக்கி நான் வர்றேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையை நீர் நடத்தும்படி உம்மிடத்துல வர்றேன். என்னுடைய பெருமைகளை விட்டு விட்டு நான் உமக்கிடத்துல வர்றேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியர் சுவாமி. இதோ உம்மிடத்திலிருந்து தான் அனைத்தும் தோன்றியது. எங்க கண்களுக்கு தெரிந்தவை, தெரியாதவை, பார்த்தது, பார்க்காதவை எல்லாமே நீர் படைத்தது சுவாமி. இவை எல்லாமே உமக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நானும் கூட உமக்காக படைக்கப்பட்டிருக்கேன் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்த, உம்மை அன்பு செய்ய, மீது நம்பிக்கையோடு இருக்க, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்க நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அதை இன்றைக்கு நான் உணர்கிறேன். நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் நான் மாற இன்னைக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இதோ நற்கருணையிலிருந்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நாள்ல எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார், என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குவார். சகோதரி பல உதாரணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியங்களை சொன்னது போல இந்த நாட்களிலும் என்னையும் ஒரு சாட்சியாக கடவுள் நிறுத்துவார். ஆனா அந்த சாட்சியத்தை என்னுடைய வாழ்க்கையின் பெருமைக்காக அல்ல, கடவுளுக்காக அதை மாற்றும்படி என் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வரலாமா? ஆண்டவருடைய என் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும் சுவாமி. முட்டாள்தனமான என் வாழ்க்கை, பெருமைக்கான வாழ்க்கை, உலக போக்கிலான வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இறை அச்சம் எனக்குள்ள இன்றைக்கு வரட்டும். இறைவன் மேலுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கமாய் இருக்கிறது. அது எனக்குள்ள இன்றைக்கு விதையாய் விழுந்து அது மரமாக வளரட்டும் சுவாமி. எனக்குள்ள இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருதுங்கிறத நம்புங்க. யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ கண்டிப்பா இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்க உள்ளத்துல வரத்தான் போகுது. உங்க வாழ்க்கை மாறத்தான் போகுது. உங்களுடைய நம்பிக்கையின் அளவுகள் மாறத்தான் போகுது. உங்களுடைய எண்ணங்கள் மாறத்தான் போகுது. உங்கள் கடவுளின் வாழ்க்கை, அந்த அவருடைய பார்வையில நீங்க வாழ்ந்த வாழ்க்கை மாறத்தான் போகுது. நீங்களும் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் கேட்கத்தான் போகிறீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, உம்மையே நான் நம்புகிறேன் என்று சொல்லலாமா? இந்த நாட்களில் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலே நம்புவேன், என் இயேசு ஒருவரையே நான் நம்புவேன் என்ற உள்ளத்துல சொல்லிட்டே இருங்க. இதோ ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தலை வணங்குவோம்.